Good morning everyone. Voice audible இருக்கா? Screen visible இருக்கா? எல்லாரும் join பண்ணிட்டீங்களா? So எல்லாரும் join பண்ணியாச்சா? Class start பண்ணிருவோமா? Class start பண்ணிரலாமா? Laptop, mobile phone ரெண்டுலயுமே classes open ஆகுதா? ஸோ இன்னைக்கு டெக்னிக்கல் இஷ்யூவால ஒரு 2 hours கிட்ட ஆகிருச்சு. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்படினாலுமே நம்ம டெய்லி வந்து லைவ் கொண்டு போயிடலாம். ஸோ இனி வந்து ஒரு 9 o'clock லைவ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி நாம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கொண்டு வந்துடலாம். ஏன்னா லைவ் கிளாஸ் கண்டக்ட் பண்றதுங்கிறது ஒருத்தர் கையில இல்ல, டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் இருந்தா தான் லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுவும் சம் இஷ்யூஸ் இருந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஹோம்ஒர்க் கொஸ்டினா எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு தான் ஹோம்ஒர்க் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னையில இருந்து கிளாஸ் முடிஞ்சதுமே இமீடியட்டாவே உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின் வந்து சென்ட் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Curved surface area of a cylinder is 528 meter square and its volume is 1848 meter cube. Find the total surface area of the cylinder னு சொல்லிருக்காங்க. ஒரு உருளையின் வலைபரப்பு 528 மீட்டர் ஸ்கொயர், அதோட கன அளவு வந்து கொடுத்திருக்காங்க. உருளையின் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு உருளையோட curved surface area கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 2πRh ன்னு தெரியும். அதே மாதிரி அதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? பைஆர் ஸ்கொயர் ஹச்ன்னு தெரியும். இப்ப நமக்கு கேட்டிருக்கிறது என்னது? உருளையோட மொத்த பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஓகே, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2πr இன்ட்டு ஆர் பிளஸ் ஹச். ஓகே, இப்ப என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது வலைபரப்பு வந்து கொடுத்திருக்காங்க. அதோட கன அளவும் கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. கன அளவுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை? ரேடியஸும் ஹைட்டும் தேவை. ஓகே, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன தேவை? ரேடியஸும் ஹைட்டும் தேவை. இப்போ நமக்கு இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கனாலும் ரேடியஸும் ஹைட்டும் இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 528 ன்னு சொல்லியிருக்காங்க. வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா 1848 ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதுல என்ன பண்ணலாம்? வால்யூம் டிவைடட் பை எப்படி எழுதலாம்? வால்யூம் டிவைடட் பை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்குமா? ஓகே, ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? சோ அப்ப கண்டுபிடிங்க. 2πRh divided by πr square h equal to 528 divided by 1848. ஓகே, சோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வாய்ப்பாடுல ஃபர்ஸ்ட் கட் ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து 4 வாய்ப்பாடுல கட் பண்ணலாமா? சோ 13 4 52, 2 4 8. இங்க வந்து இந்த பை 6 கட் பண்ணிரலாம். அதே மாதிரி இங்கேயும் பையையும் இந்த ஒரு ஆர் மட்டும் இருக்கும், அப்படிதானே? சோ பையையும் இந்த ஒரு ஆர் மட்டும் இருக்கும், கட் பண்ணிரலாம். ஹச் கட் பண்ணிரலாம். அப்ப இந்த சைடு நமக்கு 2/r மட்டும் தான் மிச்சம் இருக்கும். இங்க 4 வாய்ப்பாடுல கட் பண்ணீங்கன்னா 4 4 16, சோ 6 4 24, 2 4 8ன்னு கிடைக்கும். சோ திருப்பி வேற என்ன வாய்ப்பாடுல கட் பண்ணலாம் நமக்கு? சோ வேற என்ன வாய்ப்பாடு இருக்கு? 6. ஸோ கொஞ்சம் பெரிய வாய்ப்பாடா யோசிங்க. ஸோ என்னது? 2 4, திருப்பியும் 4 வாய்ப்பாடு கட் பண்ணோம் அப்படின்னா 3 4 12, 3 4 12, இங்க 4 வராது. சரி, 2 வாய்ப்பாடுல கட் பண்ணுவோம். 6 2 12, 6 2 12. ஸோ 2 3 1 இருக்கும். ஓகே, ஸோ 231 இருக்கும். ஸோ திருப்பி வேற ஏதாவது கட் பண்றதுக்கு வழி இருக்கா? 66 டிவைடட் பை 231 இருக்கும். ஸோ வேற ஏதாவது கட் பண்றதுக்கு வழி இருக்கா? 66 இங்க வந்து 231 இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ ஏதாவது ஒரு இது கட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஆக்சுவலா அந்த டெக்னிக்கல் இஷ்யூல இருந்ததுனால நான் டக்குன்னு லைவை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ 66 டிவைடட் பை 231 கட் பண்ணலாமா? 2/r equal to 66 divided by 231 இருக்கும். இல்லைன்னா டைரக்டா 18428 divided by 528. ஓகே, கட் ஆகாது. இங்க 33 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதை வச்சு கட் பண்ணலாம். 33, அதுக்கப்புறம் ஆரோட வேல்யூ 7 டைம்ஸ் போகுமா? இங்க ரைட், 7 டைம்ஸ் போகும். ஸோ ஆரோட வேல்யூ வந்து 7ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ ஆரோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருது? 7ன்னு கிடைச்சிருது. ஓகே, ஸோ இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? ரேடியஸ் வந்து நாம கண்டுபிடிச்சாச்சு.
ஓகே 1 மினிட். நிறைய விண்டோ வந்து ஓப்பன் ஆகியிருக்கு டெக்னிக்கல் இஷ்யூவால. இப்போ ரேடியஸ் வந்து நம்ம 7 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு ரேடியஸ் கிடைச்சிருது, ஹைட் வந்து வேணும். ஓகே, ஹைட்டுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம், அப்படிதானே? இதுல சப்ஸ்டியூட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம், இதுல சப்ஸ்டியூட் பண்ணியும் நம்ம வந்து ஹைட் கண்டுபிடிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 × 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து என்னது 7 தெரியும். 7 இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு 528 தெரியும். இந்த 7 7 நமக்கு வந்து கட் ஆகிரும். அடுத்து நமக்கு h is equal to 528 divided by 2 into 22 கிடைக்கும். சோ அப்ப எந்த வாய்ப்பாடுல கட் பண்ணலாம்? நாம 22 வாய்ப்பாடுல கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க 2 டைம்ஸ் போகும். சோ 44 இருக்கும். சோ 44 னா 8 திருப்பி 4 டைம்ஸ் போகும். அப்ப h ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிரும்? 12 ன்னு கிடைச்சிரும். அப்ப h is equal to 12 ன்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா equal to 2 pi r into r plus h ன்னு தெரியும். அப்ப 2 into 22/7 into ரேடியஸ் வந்து 7 into r plus h. r வந்து 7, h வந்து 12. அப்ப 12 plus 7 வந்து உங்களுக்கு என்ன வரும்? 19 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இந்த 7 7 உங்களுக்கு கேன்சல் ஆகிரும். அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு என்ன வரும்? 44 into 19 அப்படின்னு கிடைக்கும். யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 6ல முடியணும். லாஸ்ட் 6ல முடிகிறது ஆப்ஷன் ஏல மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகே, சோ இந்த இடத்துல இந்த 66ஐயும் 231ஐயும் டிவைட் பண்றதெல்லாம் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டேன். ஏன்னா இங்க யூனிட் டிஜிட் வந்து 1 வர மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா சிம்பிளா என்ன பண்ணிரலாம்? இங்க ஒரு 2 இருக்கிறத பார்த்து மறந்துட்டேன். சோ இந்த 2 இருக்கிறத பார்த்தோம்னா டைரக்டா இத 33ன்னு கட் பண்ணிட்டு நாம ரேடியஸ் வந்து என்ன கொண்டு வந்துடலாம்? 7ன்னு கொண்டு வந்துடலாம். ஓகே, இத மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 836 தான் வரும். நம்ம யூனிட் டிஜிட் வச்சு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஏதாவது டவுட் இருக்கா? செகண்ட் क्वेश्चन போலாமா? Tank to raise by 21 சென்டிமீட்டர். என்ன சொல்லியிருக்காங்க? 14 குழாய் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகே, சோ இதுதான் அந்த குழாய். உருளை வடிவத்துல ஒரு குழாய் வந்து இருக்கு. இதோட விட்டம் வந்து பாத்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர். அந்த குழாயோட விட்டம் வந்து 14 ஃபர்ஸ்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் நமக்கு தெரியும். அதனால இதை எப்படி போட்டுக்கலாம்? ரேடியஸ் ஈக்குவல் டு 7/100 ஃபர்ஸ்டே போட்டுக்கலாம். ஏன்னா அந்த யூனிட்டை வந்து மாத்தாம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆன்சர் தப்பாகிரும். என்ன சொல்லியிருக்காங்க? 14 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட உருளை வடிவ குழாயின் வழியாக மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில், ஓகேவா? அப்ப தண்ணி வந்து எப்படி விழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஸ்பீடு வந்து 15 கிலோமீட்டர் பெர் hour. இந்த வேகத்துல இந்த குழாயில இருந்து தண்ணி விழுந்துகிட்டு இருக்கு. 50 மீட்டர் நீளமும் 44 மீட்டர் அகலமும் கொண்ட செவ்வக வடிவ தொட்டிக்குள் பாய்கிறது. ஓகேவா? அப்போ அதோட நீளம் பாத்தீங்கன்னா 50 மீட்டர், ஓகேவா? அகலம் வந்து 44 மீட்டர் கொண்ட ஒரு தொட்டிக்குள் பாய்கிறது. ஓகே, தொட்டியில் உள்ள நீரின் மட்டம் வந்து 21 சென்டிமீட்டர். ஓகே, அப்ப தொட்டியில வந்து என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? தொட்டிக்கு நீளம் கொடுத்திருக்காங்க, அகலம் கொடுத்திருக்காங்க, தண்ணி அதுக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறமா அதோட ஹைட்டும் சொல்லியிருக்காங்க. அப்ப லென்த், பிரெத், ஹைட் வந்துருச்சு. ஒரு தொட்டிக்கு லென்த், பிரெத், ஹைட் வந்துருச்சுன்னா அது வந்து நமக்கு என்னது? செவ்வகமா கன செவ்வகமா? அப்ப தொட்டி வந்து என்ன வடிவத்துல இருக்கும்? கியூபாய்டு, கன செவ்வக வடிவத்துல இருக்கும். ஓகே, ஏன்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா தொட்டியோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 50 மீட்டர், பிரெத் வந்து 44 மீட்டர். அதுல தண்ணி வந்து எத்தனை மட்டத்துக்கு நம்ம பார்க்கணும்? தொட்டியில் உள்ள நீரின் மட்டம் 21 சென்டிமீட்டர் உயர்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு இது வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு? கன செவ்வகம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ 21 சென்டிமீட்டர் இதாகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நமக்கு என்ன தெரியும்? இங்க தண்ணி இந்த பைப்ல இருந்து தான் விழுந்துட்டு இருக்கு. ஓகே, அப்ப இதுல இருக்க இதோட வால்யூமும் வால்யூம் ஆஃப் சிலிண்டரும் வால்யூம் ஆஃப் கியூபாய்டும் நமக்கு வந்து ஈக்குவலா இருக்குமா? அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு.
ஓகே. அப்போ சிலிண்டரோட வால்யூம்கான ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹச். கியூபாய்டோடதுக்கு பாத்தீங்கன்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஓகே. அப்போ இப்போ நமக்கு பை வந்து என்ன தெரியும்? 22/7 தெரியும். அப்போ சிலிண்டரோட ரேடியஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சிலிண்டர் பைப்போட ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம மீட்டர்ல போட்டோம், ஏன்னா மத்த யூனிட் எல்லாமே மீட்டர்ல இருக்குன்னு. அப்போ 7/100 இன்ட்டு 7/100. ஓகே. ஸோ இன்ட்டு இப்போ நமக்கு வேற என்ன வேணும்? அதோட ஹைட் வேணும். ஓகே. அந்த பைப்போட ஹைட் எங்கேயாவது நமக்கு சொல்லியிருக்காங்களா? பைப்போட ஹைட் நமக்கு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லல. அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னொரு க்ளூ வந்து கொடுத்திருக்காங்க. பைப்போட ஸ்பீடு வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு 15 km/h. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு சொல்லலாம். அப்ப டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்படிதானே? நமக்கு என்ன தெரியும்? இப்போ டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது? இப்போ அந்த பைப்போட லென்த் தான் நமக்கு என்னது? டிஸ்டன்ஸா இருக்கும். ஏன்னா இங்க ஸ்பீடு கொடுத்திருக்காங்க. புரியுதா? இப்போ நம்ம அந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல எல்லாம் எடுத்துக்கிடுவோம். கடந்த தொலைவு தெரியல அப்படின்னா ட்ரெயினோட லென்த் தானே நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிடுவோம். அப்ப இங்க இந்த டிஸ்டன்ஸுக்குள்ள தானே தண்ணி விழுது. அப்ப இந்த பைப்போட ஹைட்டுக்கு என்ன பண்ணலாம்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்னு போட்டுடலாம். ஸ்பீடு வந்து எதுல இருக்கு? 15 km/h இருக்கு. ஓகே. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு வந்து எவ்வளவு? 15 km/h. அப்ப நமக்கு வந்து அதை எதா மாத்திக்கணும்? மீட்டரா மாத்திக்கணும். ஏன்னா எல்லா யூனிட்டுமே நம்ம மீட்டர்ல மாத்திருக்கோம். அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? 15,000 எழுதிக்கலாமா? இதை எப்படி எழுதிக்கலாம்? 15,000. ஏன்னா 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போ நமக்கு ஸ்பீட் இன்ட்டு டைம் வந்து நம்ம வந்து டீன் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ டைம் வந்து டீன் வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஹைட் 15 இன்ட்டு 1000 இல்லனா 15,000 போட்டுக்கோங்க. இன்ட்டு T ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கியூபாய்டோட வால்யூம் வந்து என்னது? லென்த் வந்து கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்க? கொஸ்டின்ல 50, பிரெத் வந்து 44, ஹைட் வந்து 21 சொல்லியிருக்காங்க. அப்போ 50, 44, 21 வந்து மீட்டரா சென்டிமீட்டரா? 21 வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. அப்ப அதையும் மீட்டரா மாத்தணும். சோ 21/100 போட்டுடலாம். ஓகேவா? அப்ப இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு டைமுக்குள்ள தண்ணி விழுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருமா? ஓகே. சோ இப்போ இத கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 22/7 இன்ட்டு 7/100 இல்லனா இங்கேனாலும் கேன்சல் பண்ணுங்க. இங்க தெளிவா எழுதி நான் கேன்சல் பண்ணி காட்டுறேன். 15 இன்ட்டு 1000 இன்ட்டு டைம் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 44 இன்ட்டு 21/100. ஓகே. நீங்க ஃப்ரேம் பண்றது இது மட்டும் தான். ஓகே. இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் அதுக்கப்புறம் ஈஸி. இங்க 1000 இருக்கா? 1000க்கு இங்க 2 0 கட் பண்ணிடலாம். இங்க 1 0 கட் பண்ணிடலாம். இங்க இருக்க 1 0 கட் பண்ணிடலாம். இந்த 50ல இருக்க 0 எல்லாமே கட் பண்ணிடலாம். இந்த 7 நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அடுத்து நமக்கு என்ன இருக்கு? 22 இன்ட்டு 7 இன்ட்டு 15 இருக்கு. சோ 22வையும் இந்த 44ஐயும் கட் பண்ணிடலாம். ஓகே. 2 டைம்ஸ் போகும். வேற ஏதாவது கட் பண்றதுக்கு வழி இருக்கா? 5 3 15, 7 3 21. வேற ஏதாவது கட் பண்றதுக்கு? சோ இங்க வந்து என்ன இருக்கு? 7 கட் ஆகிரும். ஓகே. 7 கட் ஆகிரும். அடுத்து இங்க ஒரு 5 இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு, கட் ஆகிரும். ஃபைனலா 2 மட்டும் தான் மிச்சம் இருக்கும். அப்ப டைம் ஈக்குவல் டு 2 hours அப்படின்னு கிடைச்சிருமா? அப்ப டைம் வந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2 hours கிடைக்கும். சோ 2 hoursங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே. கிளியரா? ஏன்னா இந்த பைப்ல இருந்துதான் தண்ணி இந்த தொட்டிக்கு விழுது. அப்ப இதோட வால்யூமும் நமக்கு என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்ப அதை வச்சு ஈக்குவேட் பண்றோம். அப்போ சிலிண்டரோட வால்யூம் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு தெரியும். கியூபாய்டோட வால்யூம் LBHன்னு தெரியும். நீங்க இங்க என்ன பண்ணனா யூனிட் கன்வர்ஷன்ஸ் மட்டும் கரெக்டா பண்ணிரணும். சென்டிமீட்டர் வந்து மீட்டரா மாத்துறது அது எல்லாமே கரெக்டா பண்ணிரணும். ஓகே. சோ அந்த பையோட வேல்யூ 22/7, ரேடியஸ் வந்து போட்டாச்சு. ஹைட் வந்து மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பீட் இருக்கு. சோ ஸ்பீட ஹைட்டா மாத்தணும். ஓகே. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அதுல இருந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இல்லனா ஹைட்னு வச்சுக்கலாம். ஸ்பீட் இன்டு டைம்னு கிடைக்கும். கிலோமீட்டர்ல இருக்கு. சோ மீட்டரா மாத்துறதுக்கு 1000 ஆல மல்டிப்ளை பண்ணனும். ஓகே. சோ அப்ப எவ்வளவு டைம்ங்கிறதுக்கு சோ tன்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சு நாம ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது 2 hours கிடைக்குது. ஓகே. ஓகே. செகண்ட் क्वेश्चनல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த क्वेश्चन போயிரலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. இது ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. 999.99 இத வந்து ஆட் பண்ணி என்ன ஆன்சர் வரும்ங்கறத நீங்க வந்து சொல்லணும். ஓகேவா? சோ இப்போ ஆட் பண்ணுங்க. 999.99 அடுத்து 99.99 அடுத்து 9.99 ஆட் பண்ணா என்ன வரும்? 3 9 27. ஓகே. ஆன்சர் வந்து 7ல முடியணும். 7ல முடியிறது ஆப்ஷன் ஏல மட்டும் தான். சோ மற்ற ஆப்ஷன் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிரலாம். அவ்வளவுதான். சிம்பிள். எக்ஸாம்ல இப்படி எழுத கூட வேண்டாம். சோ ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிரலாம். லாஸ்ட் 7ல முடியுது அப்படின்னா
அதான் ஆன்சர். மத்த எல்லாமே நமக்கு தேவையில்ல. இதை நீங்க ஆட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு 1109.97 தான் வரும். இல்லைன்னா நான் ஆட் பண்ணினாலும் காட்டுறேன். ஓகே, ஸோ 3 9 27 மீதி 2 3 9 27 2 29 3 9 27 29. ஸோ திருப்பி 9 9 18 2 20. ஸோ 9 2 11. ஸோ ஆன்சர் வந்து நீங்க அக்யூரேட்டா 1109.97 கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட் தான். இல்ல யூனிட் டிஜிட் வச்சு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு ஒரு செகண்ட்ல சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. fourth question, the LCM of, so third question வரை யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? மூணாவது கொஸ்டின் வரை யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? fourth question பாருங்க. The LCM of two numbers is 4 times their HCF. The sum of their LCM and HCF வந்து 140. one number வந்து 112 அப்படின்னா find the other னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு எண்களோட மீச்சிமா அவற்றின் மீப்போவாவின் 4 மடங்காகும். அதாவது LCM equal to 4 into HCF னு சொல்லியிருக்காங்க. அவற்றின் மீச்சிமா மற்றும் மீப்போவா கூடுதல் LCM plus HCF equal to 140 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 112 அப்படின்னா இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு ரெண்டு நம்பரோட LCM ஐயும் HCF ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரோட பெருக்கற் பலனுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப நம்ம கையில என்னெல்லாம் இருக்கு? LCM HCF ரெண்டும் வேணும். ஓகேவா? அது ரெண்டுக்கும் க்ளூ கொடுத்திருக்காங்க. ஒரு நம்பர் இருக்கு, இன்னொரு நம்பர் தான் நாம கண்டுபிடிக்கணும். சோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த க்ளூவை வச்சு, இந்த ரெண்டு க்ளூவை வச்சு LCM என்ன HCF என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப LCM equal to 4 HCF ன்னு தெரியும். அந்த 4 HCF இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 HCF plus HCF என்னது? 5 HCF equal to 140 அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து HCF equal to 28 ன்னு கிடைக்கும். ஓகே, HCF ஓட வேல்யூ வந்து 28 கிடைச்சிருது. அப்ப LCM என்னது? 4 into HCF. அப்ப LCM equal to 4 into 28. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 4 into 28 into HCF ஓட வேல்யூ வந்து 28 equal to A into B. ஒரு நம்பர் என்னது? 112. இன்னொரு நம்பர் தான் கண்டுபிடிக்கணும், B. ஓகே, சோ கட் பண்ணலாமா? 28 வாய்ப்பாடுல கட் ஆகும். யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தோம்னா ஓகே 4 டைம்ஸ் கட் ஆகும். இந்த 4 கட் பண்ணிரலாம். அப்ப இன்னொரு வேல்யூ வந்து உங்களுக்கு என்னது? 28 ன்னு கிடைக்கும். ஓகே, 28ங்கிறது ஆப்ஷன் சி. கிளியரா? அடுத்த क्वेश्चन போலாமா? ஓகே, 4 क्वेश्चन சால்வ் பண்ணிட்டோம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? அஞ்சாவது क्वेश्चन பாருங்க. Akash, Suman and Raj invest 1720 1690 1240 இதை இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அட் த எண்ட் ஆஃப் இயர் எவ்வளவுனா 1440. then what is the share of Raj in the profit ன்னு கேட்டிருக்காங்க. பேசிக்கான क्वेश्चन தான். ஆகாஷ், சுமன் மற்றும் ராஜ் ஆகியோர் ஒரு தொழிலை தொடங்க ஆகாஷ் வந்து 1720, சுமன் வந்து 1690, ராஜ் வந்து 1240 முதலீடு செய்கிறார்கள். ஆண்டின் இறுதியில் கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1440. அந்த லாபத்துல ராஜோட ஷேர் என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ரெண்டு பேரும் எல்லாருமே ஆண்டு ஒரு வருஷத்துக்கு தான் போட்டிருக்காங்க. அதான கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. ஆண்டின் இறுதியில்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இன்டு 1 போடணும்னு அவசியம் இல்ல. எல்லாருமே ஒரு வருஷம் தான். எப்படினாலும் 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடட்டாலும் ஒண்ணுதான். சோ 0 0 0 கட் பண்ணிரலாம். வேற ஏதாவது வாய்ப்பாடு இருக்கா? இல்லன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சோ அப்போ இவங்களோட ஷேர் வந்து 172.169.124 இருக்கும். ஓகே, இப்போ டோட்டல் ப்ராஃபிட் வந்து நமக்கு எவ்வளவு? 1440. இந்த 1440 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இவங்க 3 பேரோட கூட்டுத்தொகை 9 4 13 13 2 15 6 3 9 9 7 16. சோ 1 2 சோ 3 4 வரும். சோ 465 பார்ட். 465 பார்ட் தான் அவங்களோட டோட்டல் ப்ராஃபிட். அப்ப அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1440க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, அப்போ 1 பார்ட் என்ன வரும்? 5 டைம்ஸ் போக வாய்ப்பு இருக்கா? சாரி 4 டைம்ஸ் போக 4 4 16 ஆகிரும். சோ வேற ஏதாவது வாய்ப்பாடு 4 டைம்ஸ் ஏதாவது போகுமா? 465 into 4 5 நாள் 20 6 நாள் 24 26. சோ வர வாய்ப்பு இல்ல. ஓகே, 465 பார்ட் 1440 இருந்தா 1 பார்ட் வந்து 1440 டிவைடட் பை 465 ன்னு இருக்கும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ராஜோட பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ராஜோட பங்கு எவ்வளவு? 124. அப்போ 1 பார்ட் வந்து 1440னா 1440 டிவைடட் பை 465னா ராஜோடது எவ்வளவு வரும்? 124 into 124 போட்டுடலாமா? அப்போ ராஜோட ஷேர் வந்து எவ்வளவு? 1440 divided by 465 into 124. இப்போ எந்த வாய்ப்பாடுல கட் பண்ணலாம்? நாம இதை வச்சு ஏதாவது கட் பண்ண முடியுமா?
ஸோ 4 வாய்ப்பாடு இல்ல, இது 5 வாய்ப்பாடுல இருந்தே கட் பண்ணிட்டு போயிடலாம். 9 5 45, ஸோ 3 5 15, ஸோ திருப்பி 2 5 10, 8 5 40, ஸோ 8 5 40, 288 கிடைக்கும். 288/93. இது ரெண்டையும் கட் பண்றதுக்கு 3 வாய்ப்பாடு இல்ல 4 வராது. ஸோ 6 டைம்ஸ் போகுமா திருப்பி? 6 3 18. ஸோ திருப்பி என்ன வாய்ப்பாடுல கட் பண்ணலாம்? ஸோ ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? 4 வச்சு கட் பண்ணோம்னா 124 டிவைடட் பை 4, 3 4 12, 1 நாள் 4. அப்ப 31 வச்சு கட் பண்ணலாம், ரைட்டா? இதையும் 31 வச்சு கட் பண்ணலாம். பாருங்க, இது வந்து 31 வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா 4 டைம்ஸ் போகும். 31 வச்சு கட் பண்ணோம்னா இது 4 டைம்ஸ் போகும், இது 3 டைம்ஸ் போகும். ஓகே, அடுத்து வேற ஏதாவது ஒரு வாய்ப்பாடு இதை கட் பண்ணலாம் இல்லையா? 9 3 27, 6 3 18. கரெக்ட். சோ கொஞ்சம் அந்த வாய்ப்பாடு என்னங்கறத யோசிக்கிறதுக்கு அந்த யூனிட் டிஜிட் வச்சு பாருங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது இங்க எனக்கு 31ஆல கட் ஆகுது, அப்ப இதுவும் 31ஆல கட் ஆயிடுச்சு. சோ நான் ஈஸியா கட் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு 96 × 4 மட்டும் மிச்சம் இருக்கு. அப்ப ராஜோட ஷேர் வந்து 96 × 4 கிடைக்கும். 96 × 4 வந்து 384. ஓகே, அப்ப ராஜுக்கான ஷேர் என்ன அப்படின்னா 384. 384ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா? அடுத்த क्वेश्चन போயிரலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? 5 क्वेश्चन நாம சால்வ் பண்ணியாச்சு. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, 6வது क्वेश्चन பாருங்க. 20% of a number is added to 84. இந்த क्वेश्चन எல்லா பேப்பர்லயும் வருது. Then the result is same number. 65% of the number என்ன? ஒரு எண்ணோட 20% இருக்கு, அது கூட 84 ஆட் பண்ணோம் அப்படின்னா முடிவு அதே எண் தான் கிடைக்குதா? அந்த நம்பரை நம்ம 100% எடுத்துக்கலாம். அந்த எண்ணோட 65% என்னங்கறத நமக்கு கேட்டிருக்காங்க. சோ 20% கூட 84 ஆட் பண்ணீங்கன்னா சேம் நம்பர் தான் கிடைக்குது. ஓகே, அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பெர்சன்டேஜ் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 80% ஈக்குவல் டு 84 கிடைக்குமா? 100 - 20 80. அப்ப 80% 84னா 1%ங்கிறது 84/80. இல்லனா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 21/20 கிடைக்கும். 4 வாய்ப்பாடுல கட் பண்ணோம்னா 2 நாள் 8, சோ ஒரு நாள் 4. ஓகே, 21/20 தான் 1%. இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கணும்? 65% கண்டுபிடிக்கணும். 1% 21/20னா 65% என்னது? 21/20 × 65. 4 5 20, 13 5 65. சோ வேற ஏதாவது கட் பண்றதுக்கு வழி இருக்கா? இல்ல. சோ நம்ம கட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். அப்ப 21 × 13 ஆன்சர் 3. 6 6 1 7, சோ 2 273 டிவைடட் பை 4. சோ 7 4 28, 7 டைம்ஸ் வராது. அப்ப அதை வச்சு ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிடலாம். 7 டைம்ஸே வராதுன்னா 9 டைம்ஸ் வராது, 7 டைம்ஸே வராதுன்னா 8 டைம்ஸும் வராது. அப்படிதானே? அப்ப அதை வச்சு ஆப்ஷன் சி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். புரியுதா? இப்போ 273 டிவைடட் பை 4 எனக்கு 7 4 28 அப்படிதானே? ஆனா இங்க இருக்கிறதே 27 தான். அப்ப 7ஆம் நம்பரே வராதுன்னா 8ஆம் நம்பர் வராது. அப்படிதானே? 8 டைம்ஸ் போகாது, 9 டைம்ஸும் போகாது. அப்ப 7 8 9ங்கிறத நான் எலிமினேட் பண்ணிடலாம். 6 டைம்ஸ் தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் டிஜிட் 6ல தான் ஆரம்பிக்கும். அப்ப நான் ஆப்ஷன் சி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகே, நான் உட்கார்ந்து அக்யூரேட்டா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, அடுத்த क्वेश्चन. இந்த क्वेश्चனும் நம்ம லைவ் கிளாஸ்ல பார்த்ததுதான். யாருக்காவது எங்கேயாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சோ டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. 7th क्वेश्चन பாருங்க. நம்ம ஏற்கனவே லைவ்ல டிஸ்கஸ் பண்ணதான். இன் a quadrilateral PQRS bisectors of RS meet at point T. STR வந்து 24 டிகிரி. If the ratio of P to Q வந்து 3:5 அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் Q and P என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாற்கரம் இருக்கு. சோ 4 பக்கம் இருக்கு. 4 பக்கம் இருந்தா அது நாற்கரம். ஏன்னா சதுரத்துல இருந்தா நாற்கரம், இணைகரம், சரிவகம் எல்லாமே வருது. ஓகே, PQRS. ஓகே, அதுக்கு பேர் வச்சுக்கலாம் PQRS ன்னு. ஓகே, அது இரு சம வெட்டிகள் ஆரும் எஸ்ஸும் பாத்தீங்கன்னா இரு சம வெட்டிகள் பைசெக்டார்ஸ் உள்பக்கமா வெட்டுது. ஓகே, சோ ஆரும் எஸ்ஸும் உள்பக்கமா வெட்டுது. ஓகே, எந்த புள்ளியில அப்படின்னு பாத்தீங்கன்னா Tங்கிற புள்ளியில வெட்டுது. STR, இந்த STR இந்த நடுவுல என்ன லெட்டர் இருக்கோ அதோட வேல்யூ தான் இந்த 24 டிகிரி. அப்போ கோணம் T யோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 டிகிரி.
P மற்றும் Q ஓட விகிதம் வந்து 3:5. இது 3x, இது 5x சொல்லிட்டாங்க. QP யோட வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 5x minus 3x, அதாவது 2x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. Q minus P என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நம்ம லைவ் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். இந்த Tங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? கோணம் STR ஈக்குவல் டு கோணம் P plus Q divided by 2க்கு ஈக்குவலா இருக்கும். அப்படிதானே? அப்ப STR ஈக்குவல் STR T யோட வேல்யூ என்னது? 24. அப்ப 24 டிகிரி ஈக்குவல் டு P plus Q எவ்வளவு? 8x. 8x divided by 2 என்னது? 4x. இல்லனா 8x divided by 2 போட்டு கட் பண்ணுங்க. சோ ஆன்சர் என்ன வரும்? 4 ன்னு வரும். அடுத்து கட் பண்ணீங்க அப்படின்னா x ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 6 ன்னு கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ வந்து என்னது? 6 டிகிரி. புரியுதா? இந்த கான்செப்ட் நம்ம லைவ்ல பார்த்திருக்கோம். உள்புறமா வெட்டுனா என்ன கான்செப்ட், வெளிப்புறமா வெட்டிச்சுனா என்ன கான்செப்ட்ங்கறத பார்த்திருக்கோம். அப்ப STR equal to P plus Q divided by 2. அப்ப 5 plus 3 வந்து 8x. இதுல இருந்து x ஓட வேல்யூ வந்து 6 ன்னு கிடைச்சது. நமக்கு தேவையானது இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் தான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 2x. அப்ப 2 into 6 is equal to 12 டிகிரி. 12 டிகிரிங்கிறது ஆப்ஷன் C. அடுத்த क्वेश्चन. ஓகே, இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம இதுக்கு முன்னாடி கொண்டு போன லைவ் கிளாஸஸ் எல்லாத்தையும் பாருங்க. நீங்க முன்னாடி உள்ள கிளாஸஸ் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அது எல்லாமே பாருங்க. அன்னன்னைக்கு உள்ள லைவ் கிளாஸ அன்னன்னைக்கு முடிச்சிருங்க. மொத்தமா சேர்த்து வச்சு பல்கா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஓகே, 8th क्वेश्चन பாருங்க. X people were given a contract for doing a piece of work in 28 days. 5 people did not turn up to work due to sickness and the rest of the people complete the work in 30 days. What is the value of x? So ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு x people நான் வச்சிருந்தேன் அப்படின்னா 28 நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க. ஓகே, x எண்ணிக்கையிலான நபர்களுக்கு ஒரு வேலையை 28 நாட்களில் முடிப்பதற்கான ஒரு ஒப்பந்தம் வந்து வழங்கப்பட்டது. உடல்நல குறைவு காரணமாக 5 நபர்கள் வேலைக்கு வரவில்லை. இது வந்து மெம்பர்ஸ், இது வந்து டேஸ். ஓகே, அப்போ இதுல கொஞ்சம் பேருக்கு என்னாச்சு? சிக் பீப்புள் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் எக்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. மொத்தம் 10 பேர் இருக்காங்க. அதுல 5 பேருக்கு உடம்பு சரியில்லைன்னா மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 10 - 5 5. அப்ப இங்க எக்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுல 5 பேருக்கு உடம்பு சரியில்லைன்னா மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? ரிமைனிங் x - 5 இருப்பாங்க. ஓகே, அப்போ உடல்நல குறைவு காரணமாக 5 நபர்கள் வந்து வேலைக்கு வரல. மீதமுள்ள நபர்கள், அப்ப இதான மீதி இருக்கவங்க, மொத்தம் எக்ஸ் இருந்தாங்க, 5 பேருக்கு உடம்பு சரியில்லை. அப்ப மீதி இருக்கிறவங்க x - 5. அவங்க அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா 30 நாள்ல வந்து முடிக்கிறாங்க. ஓகே, அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன? நமக்கு m1 into d1 equal to m2 into d2 இதுல போடுவோம் இல்லையா? எக்ஸ் மெம்பர்ஸ் வந்து 28 நாள்ல முடிக்கிறாங்க. அதான் டோட்டல் ஒர்க். x into 28 equal to x - 5 into 30க்கு ஈக்குவல். எப்பவுமே நம்பரா கொடுத்துருவாங்க. இதுல எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்ப கட் பண்ணலாமா? கட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இதை வச்சு கட் பண்ணலாம். அப்படிதானே? சோ 14 2 28, 15 2 30. சோ மல்டிப்ளை பண்ணா 14x is equal to 15x minus 75 இருக்கும். இதுல இருந்து இந்த 75 இங்கேயும் இந்த x இங்கேயும் கொண்டு வந்துட்டோம்னா 15 - 14 x is equal to 75 அப்படின்னு கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 75. 75ங்கிறது ஆப்ஷன் சி. கிளியரா? அடுத்த क्वेश्चन போலாமா? எப்பவுமே டைரக்டா நம்பரா கொடுத்துருவாங்க. இதுல நமக்கு x ன்னு கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, 9th क्वेश्चन. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? கனெக்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்கா? ஓகே, 9th क्वेश्चन பாருங்க. In a group of 150 players consisting of male and females, 58% வந்து male. Okay, average weight of the players வந்து 82 kg, while that of the female player வந்து 72 kg. Find the average weight of all the players in the group. Okay, so weighted average concept வச்சு போட்டுறலாம். ஆண்கள் மற்றும் பெண்கள் அடங்கிய 150 வீரர்கள் கொண்ட ஒரு குழு வந்து இருக்கு. ஓகேவா? அதுல 58% பேர் வந்து ஆண்கள். ஓகே, நான் எப்படி எழுதிக்கிறேன்? இது மேலு, இது ஃபீமேல் எழுதிக்கிறேன். மொத்தம் 100% இருக்காங்க அப்படின்னா அதுல ஆண்கள் வந்து எவ்வளவு? 58%. அப்ப பெண்கள் எவ்வளவு இருப்பாங்க? 42% வந்து இருப்பாங்க. ஓகே, இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி ரேஷியோவா கொண்டு வந்துடலாம். ரெண்டா வைப்பர்ல கட் பண்ணேன்னா மேல் ஃபீமேல்
ரேஷியோ எனக்கு 29:21 கிடைக்கும். ஓகே, ஆண் வீரர்களின் சராசரி பாத்தீங்க அப்படின்னா 82 கிலோ. ஆண் வீரர்களோட சராசரி வந்து 82, பெண் வீரர்களோட சராசரி வந்து பாத்தீங்கன்னா 72. அக்குழுவில் உள்ள வீரர்களின் சராசரி எடையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தானே. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆண்களோட சராசரி தனியா கொடுத்துட்டாங்க, பெண்களோட சராசரி நமக்கு தனியா கொடுத்துட்டாங்க. இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கணும்? குழுவோட மொத்த சராசரி கண்டுபிடிக்கணும். அப்போ மொத்த சராசரி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஆண்களோட கூட்டுத்தொகை என்ன வரும்? ஆண்கள் வந்து 29 பேர்னு வச்சுக்கோங்க, நம்ம ரேஷியோவா மாத்திட்டோம் இல்லையா? அப்போ 29ஓடது சராசரி 82. அப்ப டோட்டல் என்ன வரும்? 29 into 82. பெண்களோடது 21 பேரோட சராசரி வந்து 72. அப்ப டோட்டல் என்ன வரும்? 21 into 72. ஓகே, இது ஆண்களின் சராசரி, இது ஆண்களின் கூட்டுத்தொகை. ஓகேவா? இது ஆண்களோட கூட்டுத்தொகை, இது பெண்களோட கூட்டுத்தொகை. ஓகே, அப்ப இது ரெண்டும் சேர்ந்ததுதான் என்னது? மொத்தம். ஓகேவா? நமக்கு ஆவரேஜ் வேணும். அப்ப டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எத்தனை இருக்காங்க? ஆண்கள் 29 பேர் இருக்காங்க, பெண்கள் 21 பேர் இருக்காங்க. அப்ப டோட்டல் என்ன வரும்? 50 கிடைக்கும். ஓகே, இது நான் ஃப்ரேம் பண்ணிருக்கிறது உங்களுக்கு புரியுதா? இத ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். புரியுதா? ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனைன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவங்களோட சராசரி கொஸ்டின்ல தனித்தனியா கொடுத்துட்டாங்க. இப்ப மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது அந்த குழுவோட மொத்த கூட்டுத்தொகை கிடைக்கும். இது ஆண்களின் கூட்டுத்தொகை, இது பெண்களின் கூட்டுத்தொகை. அப்ப மொத்தமா ஆட் பண்ணோம்னா ஆணையும் பெண்ணையும் ஆட் பண்ணும்போது அந்த குழுவோட கூட்டுத்தொகை கிடைக்கும். சராசரி கண்டுபிடிக்கணும், டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் போடணும். சோ டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 29 21 ஆட் பண்ணும்போது நமக்கு 15 கிடைக்கும். சோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 29 into 82 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 2 18, இல்லைன்னா யூனிட் டிஜிட் வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, சோ 9 2 18 கண்டுபிடிக்கலாமா யூனிட் டிஜிட் வச்சு? அப்படின்னாலும் 5 வச்சு டிவைட் பண்ண வேண்டியிருக்கு. சோ 72 76 77 8 2 16 16 7 23 2378 பிளஸ் 72 into 21. சோ 2 7, சோ 7 4 11, திருப்பி 14 14 1 15 1512 டிவைடட் பை 50. ஓகே, சோ 2378 divided by plus 1512 0 9, so திருப்பி 8 3 38 90. so 38 90 divided by 50 0 0 கட் ஆகிரும். கட் பண்ணீங்க அப்படின்னா 7 5 35, திருப்பி 7 5 35 8 5 40 77.8 கிடைக்கும். 77.8ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. இது வரைக்கும் டவுட் இருக்கா? 9 क्वेश्चन நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? 10வது क्वेश्चन பாருங்க. cos a வந்து 5/13. ரொம்ப ஈஸியான क्वेश्चन கொடுத்திருக்காங்க. sec a minus tan a யோட மதிப்பு என்ன? cos a வந்து 5/13 அப்படின்னா sec a minus tan a யோட மதிப்பு என்ன? ஈஸியா சொல்லிடலாம், அப்படிதானே? ட்ரிப்ளெட் வேல்யூ ஞாபகம் இருக்கா? நீங்க ட்ரிப்ளெட் படிக்கலனாலும் டெய்லி உட்கார்ந்து நம்ம கிளாஸஸ் ஃபாலோ பண்ணாலே ட்ரிப்ளெட் தெரிஞ்சிடும். 5 13 வந்திருக்கு. சோ அப்போ 1 minute, டெக்னிக்கல் டீம் வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் அப்படி இருங்க. ஓகே, நம்ம எங்க ஸ்டாப் பண்ணோம்? sec a minus tan a கண்டுபிடிக்கணும். cos a வந்து 5/13. ஓகே, நமக்கு ட்ரிப்ளெட் வேல்யூ தெரியும் 5 12 13. இதுதான் என்னது? பைத்தாகரஸ் ட்ரிப்ளெட், அப்படிதானே? சோ செங்கோணம் முக்கோணம் இருக்கு அப்படின்னா இங்க வந்து இங்க வந்து கர்ணம் இருக்கிறதுலே பெரிய வேல்யூ தான் இந்த ஹைப்போட்டினியஸ். இங்க 13 போட்டுடலாம். அப்போ ஒரு வேல்யூ 5னா இன்னொரு வேல்யூ 12 தான் வரும். இது நம்ம ஸ்கூல் டேஸ்ல எப்படி கண்டுபிடிப்போம்னா பிதாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணி கர்ணம் ஸ்கொயர் வந்து அடுத்த ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாத்தி அந்த இன்னொரு பக்கத்தோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஆனா அதே இது நீங்க ட்ரிப்ளெட்ஸ் படிச்சிட்டீங்க அப்படின்னா, பைத்தாகரஸோட ட்ரிப்ளெட்ஸ் வந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரினாலும் என்ன பண்ணிக்கலாம்? அந்த வேல்யூஸை வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா ட்ரிப்ளெட் வேல்யூஸ் வந்து நீங்க படிக்கணும். சோ ட்ரிப்ளெட் வேல்யூஸ் என்னது?
5, 12, 13 வந்து ட்ரிப்ளெட்ஸ். அதே மாதிரி வேற என்னென்ன ட்ரிப்ளெட் வேல்யூஸ்லாம் இருக்கு? 3, 4, 5 வந்து ட்ரிப்ளெட். ஓகே, 5, 12 வந்து 5, 12, 13 வந்து ட்ரிப்ளெட். 6, 8, 10 வந்து ட்ரிப்ளெட். 7, 24, 25 வந்து ட்ரிப்ளெட். அப்புறம் வேற என்னது இருக்கு? 20, 21, 29 இது வந்து ட்ரிப்ளெட் வேல்யூஸ். அட்லீஸ்ட் இதை மட்டுமாவது நீங்க படிச்சிருக்கணும். நான் இப்ப எழுதியிருக்கேன் பாத்தீங்களா, 1, 2, 3, 4, 5 ட்ரிப்ளெட் வேல்யூஸ் எழுதியிருக்கேன் பாருங்களேன். இது மட்டுமாவது உங்களுக்கு தெரியணும். 3, 4, 5 செட்டா வரும். 5, 12, 13, 6, 8, 10. ஓகே, சோ இது மட்டும் படிச்சிட்டீங்கன்னா சில இடத்துல அதை டபுள் பண்ணியோ ட்ரிபிள் பண்ணியோ இது ட்ரிப்ளெட்ஸ்ங்கிறத நாம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்ப இந்த கொஸ்டினுக்கு வருவோம். இதை நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த வேல்யூஸ் மட்டுமாவது நீங்க படிச்சிருங்க, இது வரைக்கும் நீங்க படிக்கலனாலும். இப்போ நமக்கு 5ம் 13 வந்திருக்கு. அப்ப இன்னொரு வேல்யூ 12ன்னு தெரியும். இங்க காஸ் ஏ, காஸ் தீட்டானா உங்களுக்கு என்ன தெரியும்? adjacent என்னது adjacent side by hypotenuse, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்படின்னு தெரியும். அப்ப இது அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கம் வந்து என்னது? அடுத்துள்ள பக்கம் வந்து 5, கர்ணம் வந்து 13. அப்ப எதிர்பக்கம் வந்து உங்களுக்கு என்னது? 12ன்னு தெரியும். இது வந்து adjacent side, இது hypotenuse, இது வந்து opposite side. ஓகே, அப்ப நமக்கு சீக்கன் ஏ மைனஸ் tan ஏ கேட்டிருக்காங்க. காஸ் ஏ வந்து 5/13னா சீக்கன் ஏ வந்து என்ன வரும்? அதோட தலைகீழி, காசோட தலைகீழி தான் உங்களுக்கு என்னன்னு தெரியணும். சீக்கன் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/சீக்கன் தீட்டா, சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/கோசிக்கன், tan ஈக்குவல் டு 1/காட். இது எல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்து இருக்கணும், இந்த பேசிக் கான்செப்ட் எல்லாமே. அப்பதான் சம் வந்து ஸ்பீடா சால்வ் பண்ண முடியும். அப்ப சீக்கன்னா என்னது? காசை தலைகீழ போட்டா சீக்கன் 13/5 மைனஸ் டேன்னா என்னது? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், tan தீட்டா ஈக்குவல் டு, இது எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸ்ல பேசிக் வந்து இருக்கு, அதுல படிங்க. எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கம் என்னது? 12, அடுத்துள்ள பக்கம் எவ்வளவு? 5, அப்ப 12/5. ஓகே, சோ அப்போ 5 இங்க 13 மைனஸ் 12 வந்து 1. ஓகே, அப்போ 1/5 கிடைக்கும். ஆன்சர் 1/5ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? அடுத்த கொஸ்டினும் சிம்பிளான கொஸ்டின் தான். 1/20 is what percentage of 10/100? 1/20 is what percentage of 10/100 ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1/20 டிவைடட் பை 10/100 பெர்சன்டேஜ்ங்கிறதுனால இன்ட்டு 100 போட்டுடலாம். ஒரு ஃபிராக்ஷனுக்கு கீழே இன்னொரு ஃபிராக்ஷன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனை அப்படி எழுதிக்கலாம், இந்த வகுத்தல பெருக்கலா மாத்திக்கலாம். ரெண்டாவது ஃபிராக்ஷனை தலைகீழ போடணும். ஓகே, இங்க 100 இருக்கு, அதையும் போட்டுக்கலாம். அப்ப இந்த 2 ஜீரோவையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 50% கிடைக்கும். 50%ங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். ஓகே, 12th கொஸ்டின் பாருங்க. பாக்குறதுக்கு தான் பெருசா இருக்கு, ஆனா ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிரலாம். என்ன சொல்லிருக்காங்க? in an examination the percentage of students who qualified from school X to number of students who appeared from that school is 80. Okay, in school Y number of students who appeared is 15% more than those from X, and the number of students who qualified is 30% more than from X. What is the percentage of students qualified to the number of students who appeared from school Y? ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு தேர்வில் பள்ளி எக்ஸ்ல இருந்து தேர்வெழுதிய மாணவர்களின் எண்ணிக்கையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் விகிதம் வந்து 80%. ஓகேவா? அப்ப நம்ம இங்க வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஸ்கூலை வந்து இங்க எக்ஸ்ன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, ஒய்ன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அப்பியர் பண்ணிருக்கவங்க, அதாவது அந்த எக்ஸாம அப்பியர் பண்ணிருக்கவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அதுக்கு விண்ணப்பித்தவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? 100% வந்து இருக்காங்க. ஓகே, அதுல பாஸ் ஆனவங்க எத்தனை பேரு? தேர்ச்சி பெற்றவங்க எத்தனை பேரு? எக்ஸ்ல 80%. ஓகே, அப்போ குவாலிஃபை ஆனவங்க இல்ல பாஸ் ஆனவங்க எவ்வளோ? 18 போட்டுக்கோங்க. பெர்சன்டேஜ்னு கூட வேண்டாம். அப்பியர் ஆனவங்க வந்து 100 பேர் அப்பியர் பண்ணிருக்காங்க, பாஸ் பண்ணவங்க வந்து 80 பேர். ஓகே, இப்போ அடுத்த லைனை ரீட் பண்ணுங்க. இங்கிலீஷ் மீடியம்க்கு புரிஞ்சிருச்சா? ஓகே, அதுல அப்பியர் பண்ணவங்கல பாஸ் பண்ணவங்க குவாலிஃபைடு. ஓகே, உங்களுக்கு ஒருவேளை பாஸ்ன்னு எழுதி இருக்கிறது கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னா நீங்க குவாலிஃபைடுன்னு கூட மாத்திக்கோங்க, கொஸ்டின்ல இருக்க மாதிரியே. ஓகே, 100 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, 80 பேர் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அதுவரை புரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்த லைனை ரீட் பண்ணுங்க. பள்ளி ஒய் இருக்கு, இன்னொரு ஸ்கூல் இருக்காங்க ஒய்ன்னு ஒரு ஸ்கூலு. தேர்வெழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை எக்ஸ் பள்ளியை விட 15% அதிகமாகும். அப்போ இந்த ஸ்கூல்ல எத்தனை பேர் அப்பியர் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து 15% அதிகம். அப்ப இங்க 100 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா இங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 115 பேர் இருப்பாங்க. ரைட்டா? இப்ப அடுத்த வரி ரீட் பண்ணுங்க. பள்ளி ஒய்யில் தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை எக்ஸை விட 15% அதிகம். மேலும்
தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை பள்ளி எக்ஸில் இருந்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையை விட 30% அதிகமாகும். அப்ப இங்க ஒய் ஸ்கூல்ல பாஸ் ஆனவங்க குவாலிஃபைடு எத்தனை பேர் அப்படின்னா இதுல இருந்து 30% அதிகம். ஓகே, அப்ப 80ல இருந்து ஒரு 30% அதிகம். 80 into 130 divided by 100 போடுவோம். இதுக்கும் அதே மாதிரி தான் நான் போட்டேன். 115 எப்படி போட்டேன்னா 100 into 115 divided by 100 போடும்போது 100 கேன்சல் ஆகி இங்க அப்பியர் பண்ணவங்க 115 கிடைச்சிருச்சு. அப்ப இங்க 0 கட் பண்ணிடலாம். 13 8 104 8 3 24 8 2 10. ஓகே, அப்ப இங்க குவாலிஃபை ஆனவங்க 104 பேரு. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, பள்ளி ஒய்யிலிருந்து தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் பாருங்க. வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபைட் டு த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்டு ஃப்ரம் ஸ்கூல் ஒய். ஓகே, ஸ்கூல் ஒய்ல மொத்தம் எத்தனை அப்ளை பண்ணிருக்காங்க, 115 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. அதுல பாஸ் பண்ணவங்க குவாலிஃபை ஆனவங்க எத்தனை பேரு, 104 பேரு. அவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. அதனால இன்ட்டு 100 போட்டுடலாம். ஓகே, கட் பண்ணலாமா? 2 5 10 3 5 15 ஸோ 20. இங்க வேற ஏதாவது வழி இருக்கா கட் பண்றதுக்கு? ஸோ ஹோலா மல்டிப்ளை பண்ணி தான் கட் பண்ண முடியுமா? அப்ப 104 டபுள் பண்ணோம்னா 208. இங்க ஒரு 0 23. 9 டைம்ஸ் போதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். 23 into 9 9 3 27 18 18 2 20 207. 9 டைம்ஸ் எனக்கு கட் ஆகுது. அப்ப இந்த 8 டைம்ஸ் இருக்க எல்லாத்தையும் நான் எலிமினேட் பண்ணிடலாம். 9 டைம்ஸ்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அப்படின்னு நான் சொல்லிடலாம். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போமா? 12 கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? பாருங்க, பாக்குறதுக்கு தான் ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி இருக்கு கொஸ்டின். ஆனா சிம்பிளா பாத்தீங்கன்னா 2 ஸ்டெப்ல நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா 2 ஸ்டெப்ல ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்ம டீச்சர் கொஸ்டின் வந்துருச்சா? ஓகே, இது நம்ம கிளாஸ் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 40 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கனெக்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்கா? ஏன்னா இன்னும் அவங்க டெம்பரவரியா தான் இஷ்யூவை சால்வ் பண்ணியிருக்காங்க டெக்னிக்கல் டீம். ஸோ அதனால கட் ஆயிருச்சுன்னா நீங்க கமெண்ட்ல எப்பனாலும் சொல்லலாம். ஓகே, 13வது கொஸ்டின் பாருங்க. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 40 ஸ்டூடெண்ட் ஆஃப் a class is 33 years. If the age of teacher is also included, average age of the whole group becomes 34 years. Age of the teacher is. இதுக்குள்ள ஆன்சர் பண்ணிருப்பீங்க. ஒரு ஸ்கூல்ல 40 மாணவர்கள் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து 33. இப்ப புதுசா ஒரு டீச்சர் உள்ள வர்றாங்க. அந்த டீச்சரோட வயசை சேர்க்கும் போது 40 பேர் இருந்த இடத்துல இப்ப 41 பேர் இருப்பாங்க. ஓகே, அவங்களோட சராசரி பாத்தீங்கன்னா 34. அப்படின்னா அந்த டீச்சரோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நிறைய டைம் சால்வ் பண்ணியாச்சு. அப்ப டீச்சரோட ஏஜ் ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் என்ன வரும், ஓல்டு ஆவரேஜ் பிளஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இன்ட்டு டோட்டல் நியூ மெம்பர்ஸ். டோட்டல் நியூ மெம்பர்ஸ். ஓகே, புரியுதா? ஓல்டு ஆவரேஜ் எவ்வளவு, இனிஷியலா இருந்த ஆவரேஜ் 33 பிளஸ் இந்த ஆவரேஜ்ல இருந்து இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 34 மைனஸ் 33 1. ஓகே, டோட்டல் நியூ மெம்பர்ஸ் எவ்வளவு, 40 பேர் இருந்த இடத்துல இப்ப எத்தனை பேர் இருக்காங்க, 41 பேர் இருக்காங்க. அப்ப அந்த டீச்சரோட ஏஜ் எவ்வளவு, 33 பிளஸ் 41 74 கிடைக்கும். 74ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, 14th கொஸ்டின் பாருங்க. If x meter long train running at a speed of 59 meter per second crosses a railway platform in 9 seconds, find the value of x if the length of the railway platform is 279 meter. ஈஸியான கொஸ்டின் தான். 59 மீட்டர் பெர் வினாடி வேகத்தில் செல்லும் எக்ஸ் மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் ஒரு ரயில்வே நடைமேடையை 9 வினாடிகளில் கடக்கிறது. ரயில்வே நடைமேடையின் நீளம் வந்து 279 மீட்டர் அப்படின்னா எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரெயினோட லென்த் வந்து எக்ஸ் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்பீடு வந்து 59 மீட்டர் பெர் செகண்ட். அது பிளாட்ஃபார்மை எவ்வளவு நேரத்துக்குள்ள கடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்மை கடக்கக்கூடிய டைம் வந்து 9 செகண்ட். நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். பிளாட்ஃபார்மோட லென்த் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 279 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். என்ன சொல்லலாம், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுல இருந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஏன்னா நமக்கு ட்ரெயினோட லென்த் தான் கேட்டிருக்காங்க.
ஓகே, ஒரு ட்ரெயின் வந்து ஒரு பிளாட்ஃபார்மை கடக்குது அப்படின்னா அங்க டிஸ்டன்ஸுங்கிறது யாரு? ட்ரெயினோட லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த் தான் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ். ட்ரெயினோட லென்த் வந்து எக்ஸ், பிளாட்ஃபார்மோட லென்த் மீட்டர்ல தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மீட்டர் கரெக்டா அந்த யூனிட் எல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா பிளாட்ஃபார்மோட லென்த் கிலோமீட்டர்ல இருக்காது. ஸோ எக்ஸ் பிளஸ் 279 டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளவு? 59 மீட்டர் பெர் செகண்ட்ல தான் இருக்கு. ஸோ 59 இன்ட்டு டைம் எவ்வளவு? 9 செகண்ட்ஸ். ஸோ இன்ட்டு 9, அவ்வளோதான், சிம்பிள். இவ்வளவுதான், ஒரு ஸ்டெப் தான் ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் நான் கொஸ்டின்ல கொடுத்த கிவன் டேட்டாவை எழுதி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இது பார்த்ததுமே சால்வ் பண்ணிடலாம். இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் கொஸ்டின்ல கொடுத்ததை அப்படியே இங்க எழுதி காட்டியிருக்கேன். இந்த ஒரு ஸ்டெப் தான் ஆன்சரே. அப்ப ஆன்சர் என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 279 ஈக்குவல் டு 9981 45 8 53. ஸோ 531. அப்ப இதுல இருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 531 மைனஸ் 279. ஸோ 11ல 9 போனா 2, ஸோ 5, ஸோ திருப்பி 4ல 2 போனா 2, 252 மீட்டர். அப்ப அந்த ட்ரெயினோட லென்த் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 252 மீட்டர். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, 14 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? 15வது கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, 15th கொஸ்டின் பாருங்க. ரவி's father is 4 times as old as Ravi. After 5 years, father's age will be 3 times Ravi's age. What is Ravi's present age? ரவியின் தந்தையின் வயது ரவியின் வயதை போல் 4 மடங்காகும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது ரவியின் வயதை போல் 3 மடங்காக இருக்கும். ரவியின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாதர் ரவின்னு போட்டுடலாம். ரவியின் தந்தையின் வயது வந்து ரவியின் வயதில் 4 மடங்கு. அப்ப ரவிக்கு 1 வயசுனா அப்பாவுக்கு 4 வயசுன்னு இருக்கும். ஓகே, 5 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தந்தையின் வயது ரவியின் வயதில் 3 மடங்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா ரவிக்கு 1 வயசு இருக்கு அப்படின்னா அப்பாவுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 3 வயசு இருக்கும். இது எப்படி போடுறேங்கிறது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஃபாதர் ரவின்னு எழுதிட்டேன். ரவியோட வயசுல அப்பாவோட வயசு வந்து 4 மடங்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்போ ரவிக்கு 1 வயசு அப்படின்னா ஃபாதருக்கு 4 வயசு. ஓகே, கிளியரா? இப்போ நம்ம வந்து இங்க டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கணும், சேமா வருதான்னு பார்க்கணும். ஓகே, 4 மைனஸ் 1 3ன்னு வருது. இங்க 3 மைனஸ் 1 2ன்னு வருது. சேம் டிஃபரன்ஸ். 1 1 2 இங்க என்ன டிஃபரன்ஸ் வருதோ அதே டிஃபரன்ஸ் தான் இங்கேயும் வரணும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்? இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்து அது 5 பார்ட்டுக்கு ஈக்குவல்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப வேற வேற டிஃபரன்ஸ் வருது நம்ம ஷார்ட்கட்ல. அப்ப இங்க சேமா கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ரேஷியோ ஃபுல்லா 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த ரேஷியோ ஃபுல்லாத்தையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா சேம் டிஃபரன்ஸ் வந்துருமா? ஓகே, நீங்க இல்லைன்னா நார்மல் மெத்தட்ல கூட போடலாம். பிரசன்ட்ல 4x எக்ஸ் 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்போ பிளஸ் 5 ஈக்குவல் டு 3/1 போடலாம். நான் நார்மல் மெத்தட்லயும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய டைம், அப்படிதானே? ரெக்கார்டர் கிளாஸஸ்ல நார்மல் மெத்தட்ல சொல்லி கொடுத்துருப்பேன். 4x/x இஸ் ஈக்குவல் 4x/x 5 வருஷத்துக்கு அப்புறம் பிளஸ் 5 ஈக்குவல் டு 3/1 இந்த மாதிரி போட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு நம்ம கண்டுபிடிப்போம். இது வந்து நார்மல் மெத்தடு. இப்ப நான் சொல்றது வந்து ஷார்ட்கட். அப்போ ஃபாதர் ரவியோடது என்ன வரும் பாருங்க. பிரசன்ட்ல 4 3 12. ஸோ அப்படிதானே? ஸோ சாரி, இதை 2ஆல மல்டிப்ளை பண்ண சொன்னேன்னா 4 2 8 2. அதே தான் 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி மாறும்? இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணா 9:3 மாறும். இப்ப டிஃபரன்ஸ் எடுங்க, ரெண்டுலயுமே சேமா வருதா? 8 மைனஸ் 2 6, 9 மைனஸ் 3 6. சேம் டிஃபரன்ஸ் வந்துருச்சா? அப்ப இங்கேயும் டிஃபரன்ஸ் இங்கேயும் டிஃபரன்ஸ் சேமா வருது. அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. அப்ப அந்த 1 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த 5க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, 1 பார்ட் 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ரவியோட தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரவியின் தற்போதைய வயது எவ்வளவு? 2 பார்ட். இதெல்லாம் விட்டுருங்க, இது நமக்கு தேவையில்லை. நம்ம ஒன்ஸ் அந்த ரேஷியோவை இந்த மாதிரி மாத்திட்டோம் அப்படின்னா இது தேவையில்லை. ஓகே, அப்ப ரவியோடது எவ்வளவு? 2 பார்ட். 1 பார்ட் 5னா 2 பார்ட் எவ்வளவு வரும்? 2 × 5 10 இயர்ஸ். அப்ப ரவியோட பிரசன்ட் ஏஜ் எவ்வளவு? 10 இயர்ஸ். ஓகே, கிளியரா புரியுதா? நமக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து சேமா வரணும். இங்க இருக்க டிஃபரன்ஸும் இங்க இருக்க டிஃபரன்ஸும் சேமா வந்துச்சுன்னா இவங்க 2 பேருக்கு உள்ள டிஃபரன்ஸ் தான் அந்த இயர்ஸுக்கு ஈக்குவல். அதை வச்சு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுல என்ன பண்ணுவீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்பீங்க, அதை வச்சு மல்டிப்ளை பண்ணுவீங்க. எப்படி பார்த்தாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின். 15 கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு, இன்னும் 10 கொஸ்டின் தான் இருக்கு. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. A shopkeeper marks the price of an article 5360.
Find the cost price if after allowing a discount of 8%, he still gains 34% on that cost price. Okay. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் விலையை 5360 என நிர்ணயம் செய்கிறார். 8% தள்ளுபடி அளித்த பிறகும் அவர் அடக்க விலையில் 34% லாபம் பெறுகிறார். அடக்க விலையை காணுங்க. கிளாஸோட ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கான்செப்ட் பார்க்கிறோம். காஸ்ட் பிரைஸுக்கும் மார்க் பிரைஸுக்கும் உள்ள ரிலேஷன் என்னது? நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 100 மைனஸ் டிஸ்கவுண்ட், 100 பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் படிச்சிருக்கோம். ஓகே, அப்ப டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க? 8%. அப்ப 100 மைனஸ் 8 92. அப்ப காஸ்ட் பிரைஸ் 92. மார்க் பிரைஸ் எவ்வளவு? 34% லாபம். அப்ப 100 பிளஸ் 34 134 கிடைக்கும். ஓகே, அப்ப காஸ்ட் பிரைஸ் மார்க் பிரைஸுக்குள்ள ரேஷியோ ரெண்டா வாய்ப்பாடுல கட் பண்ணோம்னா 46:67 அப்படின்னு கிடைக்கும். அப்ப காஸ்ட் பிரைஸ் மார்க் பிரைஸோட ரேஷியோ கிடைச்சிருது. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? பொருளோட நிர்ணயம் பண்ண விலை. நிர்ணயம் பண்ண விலைனா என்னது? மார்க் பிரைஸ், குறித்த விலை. ஓகே, அதோட மார்க் பிரைஸ் என்ன அப்படின்னா 5360. நமக்கு காஸ்ட் பிரைஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மார்க் பிரைஸ் வந்து 67 பார்ட். 67 பார்ட் வந்து 5360னா 1 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, 1 பார்ட் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தோம்னா 8 டைம்ஸ் கட் ஆகும். அப்படிதானே? கரெக்ட், 8 டைம்ஸ் கட் ஆகும். அப்போ 1 பார்ட் வந்து 80. சரி, 1 பார்ட் வந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? 80 அப்படின்னு சொல்லிடலாம். நமக்கு காஸ்ட் பிரைஸ் தான் கேட்டிருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் வந்து 46 பார்ட். 46 இன்ட்டு 8 6 8 48 32. ஸோ 80 முடியணும் ஆன்சர். ஏன்னா 80 முடியுது ஆப்ஷன் ஏல மட்டும்தான். உட்காந்து மல்டிப்ளை பண்ணவும் வேண்டாம். ஸோ 46 இன்ட்டு 8 80 மல்டிப்ளை பண்றோம். அப்போ லாஸ்ட் ஒரு 0 முடியணும். லாஸ்ட் 0ல முடிகிறது ஆப்ஷன் ஏ மட்டும்தான். அதுதான் நம்ம ஆன்சர்னு சொல்லிடலாம். அப்போ 3680 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, 17வது கொஸ்டின். ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? யாராவது கமெண்ட் பண்ணிருந்தீங்களா டவுட்டு? ஸோ சப்போஸ் ஏதாவது டவுட் கமெண்ட் பண்ணி நான் வந்து ரிப்ளை பண்ணலன்னா அகைன் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் கமெண்ட் பண்றதுனால உங்களோட மெசேஜ் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிருக்கும். ஓகே, தாமஸ் இஸ் 38 years old. His nephew is 26 years younger than him. In how many years will Thomas' age will be 14 years less than 3 times his nephew's age? ஈஸியான கொஸ்டின் தான். தாமஸோட வயசு பாத்தீங்க அப்படின்னா 38. அவரது மருமகன் அவரை விட 26 ஆண்டுகள் இளையவர். ஓகே, அப்ப நெஃப்யூக்கு எத்தனை வயசு? தாமஸுக்கு 38 வயசு. அவரோட மருமகன் வந்து 26 வயசு கம்மி அப்படின்னா எத்தனை? 12 வயசு. அப்ப நெஃப்யூக்கு 12 வயசு. இன்னும் எத்தனை ஆண்டுகளில்? ஓகே, அப்ப எத்தனை வருஷம் தெரியாது. அப்போ 38 பிளஸ் எக்ஸ், நெஃப்யூவோட வயசு 12 பிளஸ் எக்ஸ். ஓகே, எத்தனை வருஷம் தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போறோம். இன்னும் எத்தனை ஆண்டுகளில் தாமஸின் வயது? தாமஸோட வயது என்னது? 38 பிளஸ் எக்ஸ். மருமகனின் வயதை போல் 3 மடங்கை விட 14 ஆண்டுகள் குறைவாக இருக்கும். ஓகே, இந்த லைனை நல்லா ரீட் பண்ணுங்க. இன்னும் எத்தனை வருஷத்துல தாமஸோட வயது மருமகனின் வயதை போல் 3 மடங்கை விட 14 ஆண்டுகள் குறைவாக இருக்கும். அப்போ மருமகனோட வயசு என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த லைன்ல இருந்து 3 மடங்கு ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. 3 × 12 பிளஸ் எக்ஸ். நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இன்னும் எத்தனை ஆண்டுகளில் தாமஸின் வயது மருமகனின் வயதை போல் 3 மடங்கை விட 14 ஆண்டுகள் குறைவு. அப்ப என்ன சொல்லலாம்? இன்னும் எத்தனை 38 பிளஸ் எக்ஸுக்கும் இந்த 3 × 12 பிளஸ் எக்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த 14 நாம சொல்லிடலாமா? புரியுதா இது எப்படி சொல்றேன்னு? இங்கிலீஷ் மீடியம் பாருங்க. இன் ஹவு மெனி இயர்ஸ். ஓகே, ஹவு மெனி இயர்ஸுக்கு தான் எத்தனை வருஷம் கழிச்சு இவங்களுக்குன்னு தெரியாது. அதனால பிளஸ் எக்ஸ் போட்டுக்கிறேன். தாமஸ் மருமகனோட வயசு. ஓகே, இன் ஹவு மெனி இயர்ஸ் தாமஸ் ஏஜ் பி 14 years less than 3 times his nephew's age. ஓகே, தாமஸோட வயசுக்கும் நெஃப்யூவோட வயசை 3 times போட்டோம் அப்படின்னா அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, ஏன்னா எதுனாலும் பெருசா இருக்கலாம். ஓகே, அதுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது? 14ன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? கிளியரா புரியுதா? இது எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்கேன்? இதுதான் இந்த கொஸ்டின்ல முக்கியமானது. எப்படி ஃப்ரேம் பண்ணணுங்கிறது தெரியணும். ஓகே, அப்ப 3 times 12 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 38 × 38 பிளஸ் எக்ஸ். ஓகே, இங்க மைனஸ் இருக்கிறதுனால நான் பிராக்கெட் போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு 14. ஓகே, இது எப்படி போட்டிருக்கேங்கிறது தெரியுதா? அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி நான் எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்கேங்கிறது தெரியுதா? நான் எப்படி இது பண்ணிருக்கேங்கிறது புரியுதா? கொஸ்டின் 2 and 2 ரிப்பீட் பண்ணணுமா? ஓகே, கிளாஸோட கடைசியில நாம ரிப்பீட் பண்ணலாம். இல்லைன்னா இது ரெக்கார்டடா அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும்.
நான் கிளாஸோட எண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த இது எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்கேன்னு தெரியுதா? இது தெரிஞ்சாதான் இந்த சம் வந்து உங்களுக்கு புரியணும். இது புரிஞ்சாதான் அடுத்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். சோ இது புரியுதா? இவனோட வயசை 3 மடங்கு ஆக்கிட்டோம் அப்படின்னா அது ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் அந்த 14 உங்களுக்கு புரியணும். ஓகேவா? சோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 36 பிளஸ் 3x மைனஸ் 38 minus x is equal to 14. ஓகே, அப்ப 3x minus x வந்து 2x. இங்க என்ன இருக்கும்? 38 minus 36. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பர்ல உள்ள அடையாளத்தை போட்டீங்கன்னா 2x minus 2 equal to 14. 2x equal to 14 plus 2 வந்து 16. இதுல இருந்து x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 8 ன்னு கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ 8ங்கிறது ஆப்ஷன் சி. அப்ப 8 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தாமஸோட வயசு அவ மருமகனோட வயசோட 3 மடங்குல இருந்து 14 வருஷம் என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். ஓகே, அதுக்கு இதான் அர்த்தம். ஓகே, சோ புரியுதா? இத ஃப்ரேம் பண்ணது புரியணும். இதுதான் இதுல கான்செப்டே. ஓகே, அடுத்த क्वेश्चन. இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन. 2 a power m the whole power m a power m into n ன்னு எழுதலாம். அப்படிதானே? அப்ப அதே மாதிரி எழுதுங்க. 2 power 4 the whole cube எப்படி எழுதலாம்? 2 power 12 ன்னு எழுதலாம். 2 power 5 the whole square எப்படி எழுதலாம்? 2 power 10 ன்னு எழுதலாம். divided by 2 power 7. ஓகே, a power m divided by a power n ன்னு இருக்குன்னா a power m minus n ன்னு எழுதலாம். வகுத்தல்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த அடுக்க மேல கொண்டு போய் கழித்தல்ல எழுதலாம். அப்படிதானே? அப்ப இங்க 12 plus 10 22. 2 power 22 divided by 2 power 7 இருக்கும். அப்ப எப்படி எழுதலாம்? 2 power 22 minus 7. ஆன்சர் 2 power 15. 2 power 15ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா? இது பேசிக்கான क्वेश्चन தான். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த क्वेश्चनல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த क्वेश्चन. ஓகே, 19th क्वेश्चन பாருங்க. A car travels from city A to city B, a distance of 150 km at a speed of 60 km per hour. On the way back, due to heavy traffic, the car speed decreases. If the total time for the round trip வந்து அதாவது round trip தான் என்ன அர்த்தம்? ஏல இருந்து பிக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா 150 கிலோமீட்டர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏல இருந்து பிக்கு போறாரு அவரு. அப்ப போகும்போது அவரோட ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? இப்ப திருப்பி பில இருந்து ஏக்கு வர்றாங்க. ஓகே, பில இருந்து ஏக்கு வர்றாங்க அப்படின்னா டிராபிக். ஓகே, டிராபிக்ல நின்னு வர்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஸ்பீடு என்ன ஆகும்? கம்மியாகும். ஓகே, அதனால ரவுண்ட் ட்ரிப் ஏல இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து ஏக்கு திருப்பி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா 7 hours 30 minutes வந்து ஆகுது. வாட் இஸ் த ஸ்பீட் டியூரிங் த ரிட்டர்ன் ட்ரிப்? அப்ப அந்த பில இருந்து ஏக்கு வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க? இதான் கொஸ்டின். ஒரு கார் ஒரு நகரம் ஏயிலிருந்து பிக்கு 150 கிலோமீட்டர் தூரத்தை 60 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கிறது. ஏல இருந்து பிக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம்? டோட்டலா 150 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போகுது. திருப்பி வரும்போது போக்குவரத்து நெரிசல் காரணமாக காரின் வேகம் வந்து குறைகிறது. முழு பயணத்திற்கும் போயிட்டு வர்றதுக்கு அதான் முழு பயணம்னு சொல்லியிருக்காங்க. ஏல இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து திருப்பி ஏக்கு வர்றதுக்கு போயிட்டு திருப்பி வர்றதுக்கு 7 மணி நேரம் 30 நிமிடங்கள் எனில் திரும்பும் பயணத்தின் காரின் வேகம் என்ன? ஓகே, ரிட்டர்ன் அடிக்கும் போது பில இருந்து ஏக்கு வரும்போது காரோட வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியும். இங்க என்னென்ன டேட்டாலாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு ஸ்பீட் இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு நமக்கு என்ன இருக்கு? டிஸ்டன்ஸ் இருக்கு, ஸ்பீட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரிப்போட டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் இருக்கு. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? டைம். அதுக்கப்புறம் இன்னொரு க்ளூ என்ன இருக்குன்னா டோட்டல் டைம் வந்து இருக்கு. அப்ப டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு எழுதலாம். ஏல இருந்து பிக்கு போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகிருக்கு பிளஸ் பில இருந்து ஏக்கு வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகிருக்குங்கிறத ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த டோட்டல் டைமுக்கு ஈக்குவலா இருக்குமா? அப்போ நமக்கு டோட்டல் டைம் பாருங்க 7 hours 30 minutes இருக்கு. ஒன்னு ஹவர்ஸ் இன்னொன்னு மினிட் இருக்கு. அப்ப எல்லாத்தையுமே நீங்க ஹவர்ஸா மாத்தணும். 30 minutesங்கிறது என்னது? அரை மணி நேரம். அப்படிதானே? இல்லைன்னா 30/16 போடலாம், 1/2 போட்டுக்கலாம். அப்போ 7.5 மணி நேரம். அப்போ 7 1/2 எப்படி எழுதலாம்? 15/2 எழுதலாம். கலப்பு பின்னமா இருக்கு. தகா பின்னமா மாத்துறீங்கன்னா 7 2 14 15/2 கிடைக்கும். அப்ப டோட்டலா அந்த ரவுண்ட் ட்ரிப்புக்கு எவ்வளவு டைம் ஆகுது? 15/2 hours ஆகுது. அப்போ 15/2 hours எதுக்கு ஈக்குவல்?
இது ரவுண்ட் ட்ரிப். இந்த 15/2 ஹவர்ஸ்ங்கிறது ஏல இருந்து பிக்கு போயிட்டு திருப்பி பில இருந்து ஏக்கு வர்றதுக்கான டோட்டல் டைம். அப்போ ஃபர்ஸ்ட் ஏல இருந்து பிக்கு போறதுக்கான டோட்டல் டைம் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்ன தெரியும்? ஏல இருந்து பியோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 150. டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் எவ்வளவு? 60. அப்ப டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு வந்து டைமா? அப்ப ஏல இருந்து பிக்கு போறதுக்கான டைம் பிளஸ் பில இருந்து ஏக்கு வர்றதுக்கான டைம். ஏல இருந்து பிக்கு 150 கிலோமீட்டர்னா பில இருந்து ஏக்கு வந்தாலும் 150 கிலோமீட்டர் தான். சோ 150 டிவைடட் பை இதோட டைம் தெரியுமா? தெரியாது, அப்படிதானே? சோ இதோட டைம் வந்து தெரியாது. சோ அப்ப நம்ம அதை எப்படி போட்டுக்கலாம்? டி போட்டுக்கலாம். இல்லனா நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? 150 அப்படின்னு போடாம இதை டைரக்டா டீனே போட்டுடலாம். இந்த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. இதோட ஸ்பீடு நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடை நம்ம என்ன சொல்லலாம்? டைம்னு சொல்லலாம். அப்ப டீன் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த பில இருந்து ஏக்கு வர்றதுக்கு எவ்வளவு டைம்ங்கிறது கிடைச்சிருமா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இப்ப இதுல வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு டைம்னு தெரியும். இதுல நமக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு, ஸ்பீடு கையில இல்ல. ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டீன் போட்டுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைமை கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் இங்க எஸ்ன்னு போட்டு கண்டுபிடிச்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் சால்வ் பண்ண கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இத வந்து 150 ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம். 15/2 பிளஸ் 150/60 பிளஸ் என்ன பண்ணிக்கலாம்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு 150/s போடுங்க. இப்படி போட்டு சால்வ் பண்றதுக்கு, சோ இப்படி போட்டு சால்வ் பண்ணும்போது எஸ் கீழே வருது. சோ அப்போ இப்படி சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தான் வரும். ஓகே, சோ இப்படி சால்வ் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். இல்ல ஃபர்ஸ்ட் டி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். ரெண்டு மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். நான் சொல்றது புரியுதா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் சொல்றது புரியுதா? இந்த ரவுண்ட் ட்ரிப்புக்கு ஆகக்கூடிய டைம் ஈக்குவல் டு ஏல இருந்து பிக்கு ஆகக்கூடிய டைம் பிளஸ் பில இருந்து ஏக்கு ஆகக்கூடிய டைம். இதுல டி கண்டுபிடிச்சும் நீங்க என்ன பண்ணலாம்? என்ன கண்டுபிடிக்கலாம்? ஸ்பீடு வந்து கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா இதுல போட்டும் நீங்க ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம். இதுல போட்டு கண்டுபிடிக்கும் போது 150 டிவைடட் பை எஸ் ஈக்குவல் டு 15/2 மைனஸ் இல்லைன்னா இந்த 150 காமனா எடுத்துடலாம். இன்னும் சிம்பிளிஃபை பண்றதை ஈஸியா எடுக்கலாம். இதுல இருந்து 150 காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/60 பிளஸ் 1/s ஈக்குவல் டு 15/2 இருக்கும். இந்த இதை ரெண்டையும் கட் பண்ணோம் அப்படின்னா 10 கிடைக்கும். ஓகே, சோ அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இந்த எஸ்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? சோ இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது கொஞ்சம் கால்குலேஷனுக்கு கஷ்டமா இருக்கும், டி கண்டுபிடிச்சு கூட ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ மேக்ஸ்ங்கிறது நம்மளோட இதுதான், எப்படி நாம யோசிக்கிறோங்கிறது தான். அப்ப இங்க பாருங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 15/2 இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணோம் அப்படின்னா 5/2 கிடைக்கும். ஓகே, அப்போ நமக்கு இதை இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 15/2 மைனஸ் 5/2 ஈக்குவல் டு ரிட்டனுக்கான டைம் கிடைக்கும். ரிட்டன் டைம், அப்படிதானே? அப்போ இங்க என்ன இருக்கும்? 15 மைனஸ் 5 10. 10/2 ஈக்குவல் டு ரிட்டன் டைம். ஓகே, இதுல இருந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான டைம் வந்து என்ன இருக்கும்? 5 hours அப்படின்னு கிடைக்கும். ஓகே, எனக்கு ரிட்டர்ன் டைம் வந்து கிடைச்சிருது. அப்ப ரிட்டர்ன் டைம் வந்து 5 hours. எனக்கு ரிட்டர்ன் டைம் கேட்கல, ரிட்டர்ன் ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. அப்ப ரிட்டர்ன் ஸ்பீட் என்ன வரும்? டிஸ்டன்ஸ் தெரியும் 150 கிலோமீட்டர், டைம் வந்து 5 hours தெரியும். அப்போ ரிட்டர்ன் ஸ்பீட் எனக்கு என்ன கிடைக்கும்? ரிட்டர்ன் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். 150 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 30 கிலோமீட்டர் பெர் hour. ஓகே, அப்போ ரிட்டர்ன் ஸ்பீட் வந்து எனக்கு எவ்வளவுனா 30 கிலோமீட்டர் பெர் hour. ஓகே, நான் ஏன் இங்க வந்து எஸ்ன்னு போடல அப்படின்னா, இந்த மெத்தட்ல ஏன் சால்வ் பண்ணலன்னா எனக்கு இந்த ஃபிராக்ஷன்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகேவா? 1/s இங்க வச்சுட்டு அடுத்து இங்க கொண்டு வந்து கொஞ்சம் கால்குலேஷனுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நான் இந்த வழியை சூஸ் பண்ணாம நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் டைமை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்பீடு கண்டுபிடிச்சேன். ஓகே, அப்ப ரிட்டர்ன் ஸ்பீடு வந்து 30ன்னு எனக்கு கிடைச்சிருது. அடுத்த கொஸ்டின், யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப லாஸ்டா பார்த்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. One pipe can fill a tank in 3 minutes. Other pipe can empty the tank in 12 minutes. Both the pipes are open together when the tank is empty. How many minutes will take to fill 1/4 of the tank? Basic ஆன கொஸ்டின். ஏன்னு ஒரு குழாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 3 நிமிஷத்துல தொட்டியை நிரப்பும். பின்னு ஒரு குழாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது 12 நிமிஷத்துல தொட்டியை காலி பண்ணும். ஓகேவா? ஓகே, சோ ரெண்டு இதையும் திறந்து விடுறோம். தொட்டி காலியா இருக்கும்போது 2 குழாய்களும் ஒன்றாக திறக்கப்பட்டால் தொட்டியின் கால் பகுதியை நிரப்ப, காவாசி தொட்டி
நிரம்புறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. எப்பவும் போல இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. 12 வந்து எல்சிஎம்மா இருக்கும். இது வந்து உங்களுக்கு டோட்டல் ஒர்க். அப்ப ஏயோட திறன் என்ன வரும்? 4ன்னு கிடைக்குமா? ஓகே, தெரியலன்னா அந்த 3 எங்க போட்டு கேன்சல் பண்ணி கொண்டு வாங்க. அப்போ பியோட திறன் எவ்வளவு? 1 பார்ட். இவன் வேலை வந்து தண்ணியை வெளியேற்றுறது. ஓகே, அப்ப டோட்டல் தொட்டியும் நிரம்பணும்னா எனக்கு எத்தனை? 12 லிட்டர் தண்ணி ஊத்தணும். இல்ல இதை டைம் அண்ட் ஒரு கான்செப்டானாலும் எடுத்துக்கோங்க. ஓகே, மொத்த வேலையும் முடிக்கணும் அப்படின்னா 12 கேக் வந்து பண்ணணும். ஆனா எனக்கு காவாசி வேலை மட்டும் முடிஞ்சா போதும், கால் பகுதி மட்டும் முடிச்சா போதும். அப்ப மொத்தம் எனக்கு 12 கேக் பண்ணணும். அப்ப காவாசினா எவ்வளவு வரும்? 3 கேக் பண்ணா போதுமா? 1/4ன்னு போட்டுடலாம். ஓகே, அப்ப எனக்கு எத்தனை? 3 கேக் பண்ணா போதும். கிளியரா? நீங்க வந்து இத பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் கான்செப்டாவும் எடுத்துக்கலாம், இல்ல டைம் அண்ட் ஒரு கான்செப்டாவும் எடுத்துக்கலாம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய டைம் அண்ட் ஒர்க்னா அங்க வந்து மென் விமன் அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. இங்க பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல பைப் ஒர்க் பண்ணும், அவ்வளவுதான். ஓகே, அப்ப மொத்தமா வேலைனா எனக்கு 12 கேக் பண்ணணும். காவாசி வேலைனா எத்தனை? 3 கேக் பண்ணா போதும். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா காவாசி வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? அப்போ இவனோட வேலை என்ன? 4 கேக் பண்ணிடுவான். ஒரு நாளைக்கு 4 கேக் பண்றான் வச்சுக்கோங்க. இவனோட வேலை என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு கேக்க சாப்பிட்டுருவான். ஓகேவா? அப்போ ஒரு நாள் ஃபுல்லா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 3 கேக் தான் பண்ணுவாங்க. ஓகே, எனக்கு டார்கெட் எவ்வளவு? 3 கேக் பண்ணா போதும். அப்ப 3/3 = 1. ஓகே, 1ங்கிறது ஆப்ஷன் பி. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிரோமா? 20 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின். இதுவும் ஈஸியான கொஸ்டின். a plus 1/a = 12. இதை எவர்கிரீன் கொஸ்டினே சொல்லலாம். எல்லா ரயில்வே பேப்பர்லயும் இந்த கொஸ்டின் இருக்கும். 2016 அதுல இருந்தெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு தெரியும் a plus a = k இருந்துச்சு அப்படின்னா a² + 1/a² மதிப்பு என்னவா இருக்கும்னா k² - 2 இருக்கும். அதாவது நான் உங்களுக்கு ரெக்கார்டர் கிளாஸஸ்ல எப்படி சொல்லி கொடுத்துருப்பேன்னா x + 1/x = a னா x² + 1/x² வந்து a² - 2ன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வேரியபிள் தான் மாறும். a plus a வந்து k இருந்துச்சுன்னா a² + 1/a² வந்து k² - 2. வரிசையா பாத்தீங்கன்னா ஒரு 10-15 ஃபார்முலா வந்து படிக்க சொல்லியிருப்பேன் ரெக்கார்டர் கிளாஸஸ்ல அல்ஜிப்ரால. ஓகே, நீங்க ரெக்கார்டர் கிளாஸஸ் தெளிவா முடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டுமே தெரிஞ்சிடும். அப்ப a² + 1/a² உங்களுக்கு என்னது? k யோட வேல்யூ என்னது? 12. அப்ப k² - 2 னா 12² - 2. அப்ப 144 - 2 வந்து என்ன வரும்? 142. 142ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து நான் எழுதி காட்டியிருக்கேன். எக்ஸாம்ல பார்த்ததுமே நம்ம சொல்லிடலாம். a + 1/a வந்து 12 இருந்துச்சுன்னா a² + 1/a² வந்து நமக்கு என்ன தெரியும்? a² - 2ன்னு தெரியும். அப்போ 12² 144. 144 - 2 வந்து 142. அடுத்த கொஸ்டின். ஓகே, இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? டெய்லி லைவ் அட்டன் பண்ணுங்க. இந்த லைவ் கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு முக்கியமான கான்செப்ட் எல்லாமே இதுல பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. சப்போஸ் என்னைக்காவது ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி நம்ம ஆப்லயே அப்லோட் ஆகிரும். எந்த டைம்னாலும் நீங்க பாத்துக்கலாம். ஆனா அன்னன்னைக்கு கிளாஸ் அன்னன்னைக்கு முடிச்சிருங்க. Sum of money invested at simple interest at a certain rate for 4 years. Had it been invested at a 3% per annum high rate, it would have fetched 960 more. Find the principal. ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு. 4 வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்துல தனி வட்டியில் முதலீடு செய்யப்பட்டது. ஓகே, ஆண்டுக்கு. ஓகேவா? சோ நம்ம பிரின்சிபல் பீன்னு பேங்க்ல போட்டிருக்கோம். அதுக்கு ஏதோ ஒரு வட்டி போட்டிருக்கோம் பேங்க்ல. இப்ப திடீர்னு என்ன பண்றாங்கன்னா பேங்க்ல ஆண்டுக்கு 3% கூடுதல் வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்டிருந்தால் ஏற்கனவே போட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 3% அதிகமா கொடுக்கறாங்களாம். அப்படி கொடுக்கறதுனால நமக்கு 960 ரூபாய் வந்து அதிகமா கிடைக்குது அப்படின்னா அசல் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஏற்கனவே ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கோம். அது என்னவானாலும் இருக்கட்டும். இப்ப திடீர்னு பேங்க் வந்து 3% வட்டி வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 3% கொடுத்தாங்கன்னா நம்ம காசு 4 வருஷம் பேங்க்ல இருக்கும். அப்ப எவ்வளவு நமக்கு எக்ஸ்ட்ரா வட்டி கொடுப்பாங்க? 3%
பர்சன்டேஜ் இன்ட்டு 4 12% கொடுப்பாங்க. அப்ப இந்த 3% 4 வருஷத்துக்கு அவங்க கொடுக்கறதுனால நமக்கு எவ்வளவு ரூபாய் அதிகமா கிடைக்குது? 960 rupees அதிகமா கிடைக்குது. அப்ப அந்த 12% எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 12% ஈக்குவல் டு 960க்கு ஈக்குவலா இருக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அசல் தொகை கேட்டிருக்காங்க. அசல் வந்து எவ்வளவுன்னு தெரியும்? 100% தெரியும். அப்ப 12% 960னா 1% என்ன கிடைக்கும்? 80 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 100% என்னது? 80 into 100 8000. அப்ப நம்ம பேங்க்ல போட்ட தொகை எவ்வளவு? 8000. 8000ங்கிறது ஆப்ஷன் டி. புக்ல பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ன்னு எடுத்து சால்வ் பண்ணி பெரிய இதா கொண்டு போயிருப்பாங்க. சோ சிம்பிளா நம்ம ஈஸியா கொண்டு வந்துடலாம் இத. ஓகேவா? அந்த எதனால அந்த 960 ரூபாய் கிடைக்கி? 3% வட்டி கூடுதலா கொடுக்கறதுனால. எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. அப்ப 12% 960க்கு ஈக்குவல்னா 100% என்ன? அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின். Okay, last 3 questions. Prakar and Ria together invested 35,500 in a business. At the end of the year, total profit 6700ல பிரகாருக்கு போகக்கூடிய ஷேர் வந்து 2000 ரூபாய். வாட் வாஸ் பிரகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் நம்ம நிறைய டைம் பார்த்திருக்கோம். 2 பேர் இருக்காங்க, பிரகார் ரியா இருக்காங்க. 2 பேரோட சேர்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 33,500 வருஷ கடைசியில. அப்போ 2 பேருமே கண்டினியூஸா 1 இயர் ஃபுல்லா தான் போட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் ப்ராஃபிட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே சேம் அப்படின்னு தெரியும். அப்படிதானே? டைம் பீரியட் சேமா இருக்கு அப்படின்னா ப்ராஃபிட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேம். ஓகே, மொத்த லாபம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 6700. இதுல பிரகாருக்கு போகக்கூடிய ஷேர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய். அப்போ ரியாவுக்கு எவ்வளவு போகும்? இவனுக்கு 2000 ரூபாய் போயிருச்சு அப்படின்னா ரியாவுக்கு எவ்வளவு போகும்? 4 எவ்வளவு போகும்? சோ 6700 மைனஸ் 2000 0 0 7 4700. ஓகே, அப்போ ரியாவுக்கு எவ்வளவு போயிருக்கும்? 4700 வந்து போயிருக்கும். கரெக்டா? இப்ப 20 கட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ப்ராஃபிட் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வரும்? 20:47 கிடைக்கும். ஓகே, இப்ப 2 பேரும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளவு? 33,500. அப்ப 2 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோல எவ்வளவு? 67. அப்ப 67 பார்ட் வந்து 33,500 இருந்துச்சுன்னா 1 பார்ட் உங்களுக்கு என்ன வரும்? யூனிட் டிஜிட் வச்சு பாருங்க. 5, இங்க 7 இருக்கு. கண்டிப்பா 5 டைம்ஸ் போகும். அப்போ 1 பார்ட் வந்து 500. யாரோடது கேட்டிருக்காங்க? பிரகாரோட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. பிரகாரோடது எவ்வளவு? 20 பார்ட். அப்போ 1 பார்ட் 500னா 20 பார்ட் 20 into 500 10,000 rupees. பிரகாரோடது 10,000. ரியாவோடது கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? 47 into 500 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ரியாவோடது கிடைச்சிரும். ஓகே, சேம் நம்ம பார்த்துட்டு இருக்க கொஸ்டின் தான் அப்படியே ரிப்பீட் ஆகுது, நம்பர் மட்டும் தான் மாறுது. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, 1 hour 10 minutes ஆகிருச்சு. இன்னொரு 10 minutesல இந்த 2 கொஸ்டின் முடிச்சிடலாம். டெய்லி ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருந்தீங்கன்னா தான் நம்மளால 25 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A manufacturer sells a transistor for 840 at a gain of 20% to a shopkeeper. The shopkeeper then sells it to a customer at a profit of 10%. What is the difference between cost price to the manufacturer and cost price to the customer? ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு உற்பத்தியாளர் வந்து ஒரு டிரான்சிஸ்டரை 20% லாபத்துல 840 ரூபாய்க்கு ஒரு கடைக்காரருக்கு விற்கிறாரு. ஓகேவா? அப்ப கடைக்காரருக்கு காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? கடைக்காரரோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 840. ஓகே, உற்பத்தியாளர். ஓகே, இங்கிலீஷ் மீடியம் பாத்துக்கோங்க. ஷாப் கீப்பரோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 840. அந்த லைன் புரியுதா? மேனுஃபேக்சரர் வந்து என்ன பண்றாரு? மேனுஃபேக்சரோட காஸ்ட் பிரைஸ் வந்து 100% எடுத்துக்கோங்க. 20% லாபத்துல ஷாப் கீப்பருக்கு விற்கிறாரு. அப்போ அவருக்கு லாபம் எவ்வளவு? 120%. ஓகே, மேனுஃபேக்சரர் அந்த டிரான்சிஸ்டரை தயாரிக்காரு இல்லையா, அவரு 840 ரூபாய்க்கு கடைக்காரருக்கு கொடுக்கிறாராம். ஓகே, அப்ப 840க்கு கடைக்காரருக்கு அந்த தயாரிக்கிறவரு 20% லாபத்துல கொடுத்தாருன்னா கடைக்காரரோட காஸ்ட் பிரைஸ் என்ன வரும்? 120 பார்ட் வந்து 840னா 100 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிங்க. அப்ப 840 into 100 divided by 120. 00 கட் ஆகிரும். 7 12 84. சோ 700. ஓகே, இங்க ஒரு 0 இருக்கு. அப்போ அந்த உற்பத்தியாளரோட காஸ்ட் பிரைஸ் வந்து என்னன்னு தெரியும்? உற்பத்தியாளரோட காஸ்ட் பிரைஸ் வந்து 700. தெரிஞ்சிருச்சா? ஓகே, இப்ப அடுத்த லைனை ரீட் பண்ணுங்க. ஷாப்கீப்பர் செல்ஸ் இட் டு எ கஸ்டமர் அட் எ ப்ராஃபிட் ஆஃப் 10%. ஓகேவா?
அந்த கடைக்காரர் வாங்கி சும்மாவா வச்சிருப்பாரு, கஸ்டமருக்கு விற்பாரு, வாடிக்கையாளருக்கு 10% லாபத்துல விற்காரு. அப்போ ஷாப்கீப்பர் 840 ரூபாய் அவரோட காஸ்ட் பிரைஸ். இதுல 10%னா 840 இன்ட்டு 110 டிவைடட் பை 100 போட்டுடலாம். 00 கட் ஆகிரும். அப்ப 84 8 4 12. சோ 924. ஓகேவா? அப்போ கஸ்டமருக்கு எவ்வளவு ரூபாய், கஸ்டமரோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, கஸ்டமர் எவ்வளவு ரூபாய் கொடுத்து கடைக்காரர் கிட்ட இருந்து வாங்குவாரு, 924. ஓகே, அப்ப இது கஸ்டமரோட காஸ்ட் பிரைஸ். இந்த 840 வந்து ஷாப்கீப்பரோட காஸ்ட் பிரைஸ், மேனுஃபேக்சரரோட காஸ்ட் பிரைஸ் வந்து 700. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, உற்பத்தியாளர், மேனுஃபேக்சர்னா யாரு, உற்பத்தியாளர்னு தமிழ்ல சொல்லுவோம். உற்பத்தியாளரோட அடக்க விலைக்கும் வாடிக்கையாளர் கஸ்டமர் இருந்தா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட அடக்க விலைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அப்ப 24 மைனஸ் 700. ஆன்சர் என்ன வரும், 4 2 224. 224ங்கிறது ஆப்ஷன் டி. கிளியரா? இந்த கொஸ்டின்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் வந்தாச்சு. இதுவும் நம்ம நிறைய டைம் பார்த்ததுதான். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்கீம்ஸ் இன் த அசெண்டிங் ஆர்டர். பை 5 கெட் 6, சிங்கிள் டிஸ்கவுண்ட், 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட். பின்வரும் திட்டங்களை ஏறு வரிசையில் எழுதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 வாங்கினா 6 இலவசம். ஓகேவா? ஸோ 5 வாங்கினால் 6 இலவசம். ஓகே, கெட் அது என்ன சொல்லுவாங்க, பை 5 கெட் 6. ஓகே, 5 கடையில வாங்கினீங்கன்னா 6 வந்து ஃப்ரீயா கொடுக்காங்களாம். அப்ப டோட்டலா உங்க கையில எத்தனை பொருள் இருக்கும், 11 பொருள் இருக்கும். அப்ப மார்க் பிரைஸ் எத்தனை, 11. டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க, 6 ஃப்ரீயா கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் டிஸ்கவுண்ட். ஓகே, அப்ப இத பெர்சன்டேஜ்ல நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், 6/11 போடலாம். அப்ப 6/11 இன்ட்டு 100 போட்டீங்கன்னா இதுல உள்ள டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் கிடைச்சிரும். நமக்கு ஏற்கனவே பெர்சன்டேஜ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். 1/11 எப்படி எழுதலாம், 9.909% எழுதலாம். அப்ப 6/11 எப்படி எழுதலாம், 6 இன்ட்டு 9.09%. ஓகேவா? அப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 54.54% கிடைக்கும். புரியுதா? இதெல்லாம் தெரியணும். 1/11ங்கிறது நம்ம, அதே மாதிரி 1/3ங்கிறது 33.33% தெரியணும். 1/11ங்கிறது 9.09%. அப்போ நமக்கு 6/11 வேணும். ஓகே, 6/11% வேணும். பெர்சன்டேஜ்னா என்னது, 100ன்னு அர்த்தம். இதை உட்கார்ந்து கட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு 54.54 தான் வரும். அப்படி இல்ல டைரக்டாவே இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் படிச்சு வச்சிட்டீங்கனாலே இதுல எவ்வளவு டிஸ்கவுண்ட்னு தெரிஞ்சிடும். அப்ப இதுல உள்ள டிஸ்கவுண்ட் எவ்வளவு, 54.54%. ரெண்டாவது உள்ளதுல உள்ள டிஸ்கவுண்ட், சோ பி 82%. அது அவங்களே கொடுத்துட்டாங்க டைரக்டா. அப்ப இது ஏ, இது பி. சி ஓடது பாருங்க, 11%, 24% ஆகிய 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகள். இது ரெண்ட வச்சே நம்ம என்ன சொல்லிடலாம், 82 தான் ஹையஸ்ட் வேல்யூ, இதுதான் லாஸ்ட் வரும்னு சொல்லிடலாம். இதை வச்சே நம்ம வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஏன்னா 82 விடவா இது அதிகமா வந்துடும் இந்த தொடர்ச்சியான தள்ளுபடிகள். அப்போ தொடர்ச்சியான தள்ளுபடி 11%, 24%. எப்படி எழுதலாம், ஏ பிளஸ் பி minus AB divided by 100. அப்ப 11 plus 24 minus 11 into 24 divided by 100 எழுதலாம். அப்ப 35 minus 24, 24னா 4 6 26.4 கிடைக்கும். ஸோ 26.4னா ரொம்ப கம்மி, அப்படிதானே, இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ, பார்த்தாலே தெரியுது. இதை உட்காந்து சால்வ் பண்ணலாம் வேண்டாம், அப்படிதானே. 35ல இருந்து 26.4 போச்சு அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், ஸோ 26 2.64 சாரி 2.64 போச்சு அப்படின்னா அந்த 54 விட வேல்யூ கம்மியா வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும், 32.36%. இதுல வர்றது வந்து 32.36%. இது அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். அசெண்டிங் ஆர்டர்னா என்னது, ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் 32.36. அப்போ ஃபர்ஸ்ட் வர்றது என்னது, சி. இதுல வந்து 32.36% வருது. இதுல வந்து 54.54% வருது. அப்போ ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுனீங்கன்னா சி, அதுக்கப்புறம் ஏ வரும், அதுக்கப்புறமா பி வரும். CABங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா? ஓகே, ஸோ 25 கொஸ்டினும் நாம வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஸோ 2nd டிசம்பர் ஷிஃப்ட் 2ஓட 25 கொஸ்டினும் சால்வ் பண்ணியாச்சு. நாளைக்கு 2nd டிசம்பர் ஷிஃப்ட் 3ஓட கொஸ்டின்ஸை குரூப்ல ஹோம்ஒர்க் கொஸ்டினா இப்போ உடனே சென்ட் பண்ணிடுறேன். ஸோ சால்வ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு ஷிஃப்ட் 3ஓடது நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, வேற ஏதாவது டவுட்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டவுட் கேட்டிருந்தீங்களா, ஃபர்ஸ்ட் டு செகண்டோ, அதை எக்ஸ்பிளைன் பண்ணவா இல்ல ரெக்கார்டட் கிளாஸஸ்ல பாத்துருந்தீங்களா? ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி இப்போ அப்லோட் ஆகிரும் ஆப்ல. எக்ஸ்பிளைன் பண்ணவா, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளாஸ் முடிஞ்சிருச்சு. வேற ஏதாவது டவுட்ஸ் யாருக்காது? முடிச்சிடுவோமா கிளாஸ, இல்ல அந்த ஃபர்ஸ்ட் டு செகண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா?
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் டவுட் கேட்டிருந்தீங்க. அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணவா இல்ல அந்த ரெக்கார்டர் கிளாஸ்ல பாத்துக்கிறீங்களா? ஸோ கிளியரா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளாஸை முடிச்சிருவோமா இதோட? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் தானா இல்ல வேற எதுவும் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? அதையும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மட்டுமா இல்ல வேற எதுவும் கொஸ்டினுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற ஏதாவது கொஸ்டின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ சிலிண்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு தான் ஃபர்ஸ்டே ஃபார்முலா எழுதி காட்டினேன் உங்களுக்கு. இது மூணும் தெரியணும். சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தெரியணும், வால்யூம்கான ஃபார்முலா தெரியணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா தெரியணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியஸும் ஹைட்டும் வேணும். அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு தான் க்ளூ கொடுத்துருக்காங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் வால்யூமும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? ரேடியஸ் கிடைக்குமா? ஏன்னா ஹச் கேன்சல் ஆகிரும், பை கேன்சல் ஆகிரும். அப்ப இதுல நம்ம மெர்ஜ் பண்ணி இது ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரேடியஸ் வந்து கிடைச்சது. ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தோம் என்ன நம்பரை வச்சு கட் பண்றதுன்னு. ஓகே, அப்ப நமக்கு ரேடியஸ் வந்து என்ன கிடைச்சது? 7 கிடைக்கும் இதுல. அப்ப இது ரெண்டுல ஏதாவது ஒரு இதுல இந்த ரேடியஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஹைட் கண்டுபிடிச்சிடலாம். நாம எதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்? இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த 2πRHல சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஹைட் வந்து 12 கிடைச்சது. அப்ப ரேடியஸும் கிடைச்சிருது, ஹைட்டும் கிடைச்சிருது. அப்ப நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தெரியும், 2πR × R+H. இதுல அந்த ரேடியஸையும் ஹைட்டையும் 2πR × R+Hல சப்ஸ்டியூட் பண்ணி நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 836 கிடைச்சது. ஓகே ஓகே, செகண்ட் கொஸ்டினும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க? ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். என்னன்னா ஒரு உருளை வடிவ தொட்டி வந்து ஒரு உருளை வடிவ குழாய் வந்து கனசெவ்வக வடிவ தொட்டியை வந்து ஃபில் பண்ணுது. ஓகே, இந்த இந்த உருளை வடிவ குழாயில உள்ள தண்ணிய இந்த கனசெவ்வக வடிவத்துல இருக்கக்கூடிய இந்த தொட்டியில நாம வந்து ஃபில் பண்ண போறோம், இந்த கியூபாய்ல ஃபில் பண்ண போறோம். அப்ப இதோட வால்யூமோ, இதுல எவ்வளவு தண்ணி கொள்ளுமோ, எவ்வளவு கொள்ளளவோ அதுவும் இந்த கனசெவ்வகத்தோட கொள்ளளவும் ஈக்குவல். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து πr²H தெரியும். இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த யூனிட்டை வந்து மாத்தி மாத்தி கொடுத்திருந்தாங்க. சென்டிமீட்டர், அந்த கிலோமீட்டர், அந்த மாதிரி யூனிட் கொடுத்திருந்தாங்க. அதை நாம கவனமா போடணும், இல்லைன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தப்பாகிரும். எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் டைம் எடுக்கும். அப்போ πr²Hனா பையோட வேல்யூ தெரியும். இங்க ரேடியஸ் பாருங்க, அந்த உருளை வடிவ குழாயோட ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர். அதை மீட்டரா மாத்திக்கணும். ஓகேவா? ஏன்னா எல்லா யூனிட்டையுமே நம்ம மீட்டர் பெர் செகண்ட் அந்த மாதிரி தான் இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்ப இது வந்து 7/100 R²ங்கிறதுனால 2 வாட்டி 7/100 போட்டேன். ஹைட்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஹைட் டைரக்டா இந்த தொட்டி இந்த குழாயோட ஹைட் இவ்வளோன்னு கொடுக்கல. அதுக்கு ஒரு க்ளூ என்ன கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்பீடு கொடுத்திருந்தாங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு 15 km/h. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ்னா ட்ரெயினோட லென்த்தை கூட டிஸ்டன்ஸா எடுத்துக்கிடுவோம். அப்ப இந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு? இந்த குழாயோட ஹைட். அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஓகே, அப்ப நமக்கு 15 km/h. ஓகே, அப்ப கிலோமீட்டரை வந்து நம்ம அந்த டிஸ்டன்ஸ் 1 மணி நேரத்துக்கு நமக்கு வந்து 15 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும். கிலோமீட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு 1000 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப டிஸ்டன்ஸ் இன்டு டைமுக்கு வந்து டீன் போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. அடுத்து அந்த கியூபாய்டோட வால்யூம் என்னது? லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். அதோட லென்த் 50, ஹைட் பிரெத் வந்து 44ன்னு சொல்லிட்டாங்க. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர் உயரத்துக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அப்போ இதுல வந்து லென்த் பிரெத் ஹைட் வந்துருச்சுனாலே, லென்த்தும் பிரெத்தும் வந்துச்சுன்னா அது செவ்வகம், லென்த் பிரெத் ஹைட் வந்துச்சுன்னா அது வந்து நமக்கு என்னது? கன செவ்வகம். ஓகேவா? அப்போ இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு? ஹைட் வந்து 21 சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டரை மீட்டரா மாத்திக்கணும். ஏன்னா இங்க இருக்க யூனிட் எல்லாமே மீட்டர். அப்ப அதுக்கு டிவைடட் பை 100 போட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் நார்மலான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது டைம் வந்து நமக்கு 2 hours கிடைச்சது. வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது டவுட்? கிளாஸ் இதோட முடிச்சிருவோமா? ஓகே, கிளாஸ் முடிஞ்சதும் பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். நம்ம ஆப்பு கீழே நம்ம கிளாஸஸ் பத்தின ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ வந்து மறக்காம கொடுத்துருங்க. வேற ஏதாவது டவுட் யாருக்காவது இருக்கா? சோ இனி வந்து நம்ம ஒரு 9 o'clock இல்லைன்னா ஒரு 9:30க்கு லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி கொண்டு போலாம்.
ஏன்னா 9:30 ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மார்னிங்கே ஒரு 2 ஹவர்ஸ்ல முடிச்சிடலாம். ஸோ இந்த வீக்ல நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்ததுனால தான் நமக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா நாம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மறக்காம பிளே ஸ்டோர்ல போயிட்டு ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ கொடுத்துருங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம டீம் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லா ரயில்வே எக்ஸாமோட ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே புக்கா வந்து கொடுத்துருவோம். ஓகே, புக்கு போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். வேற எதுவும் டவுட்னா டீமுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.